திருச்சிற்றம்பலம். மானேர்கலை வளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள விளக்குண்டே தேனே அமுதே சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனர் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நென்மையடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பறந்து நார கண்டருதே கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசினி மேல் வந்த அருள் கதிரோன் விண்டமலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவு மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்த்தாள சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவோடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமாசனாளங்களுடைய பொன்னாத்தினுடைய கமலங்களுக்கும் நம்முடைய காஞ்சி திருமணத்தினுடைய பெரியவர்கள் உடைய பொன்னாத்திருடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்கிய நமது சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நிறையில ஈடுபடுத்தி ஆண்டவர்கள் என்ற குருநாதர் சார் தங்கோல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய காஞ்சி சங்கரா கல்லூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் தமிழ்துறை தலைவர் அவங்கள பேராசிரியர் பெருமக்கள் இந்த வகுப்பிலே என்னோடு இருந்து மற்ற தாள்களை எல்லாம் நடத்தக்கூடிய சக பேராசிரியர் பெருமக்கள் இணைந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய சிவஞான போதம் அதாவது சாத்திர நூல்கள் அதிலே தாள் 4 முதல் 2 சாத்திர நூல்களை முழுமையாக நம்முடைய பாடத்திட்டம் அமைத்திருக்கிறார்கள். உண்மை விளக்கம் என்கின்ற ஒரு சாத்திர நூல் முழுமையாகவும் சிவஞான போதம் சாத்திர நூல் முழுமையாகவும் சிந்திப்பதாக 2 தாள்கள் அமைந்திருக்கின்றன. எஞ்சிய சாத்திரங்களை எல்லாம் சிந்திப்பதற்காக ஒரு வகுப்பும் சைவம் பற்றிய ஒரு அறிமுகமும் காப்பியங்களிலும் புராணங்களிலும் எவ்வாறெல்லாம் இலக்கியங்களிலே சைவம் பேசப்பட்டிருக்கிறது என்பதனை அறிமுகம் செய்வதாக ஒரு அமைப்புமாக 4 வகுப்புகளாக இங்கு இந்த 4 தாள்களாக இந்த வகுப்புகள் அமையப்பட்டிருக்கின்றன. உண்மையாக சொன்னால் அடுத்த வாரம் நடைபெற வேண்டிய வகுப்பு இது. அடியனுடைய ஒரு சௌரியத்துக்காக இன்றைக்கு மாற்றி கேட்டு அதற்கு ஒத்துழைப்பு தந்த நம்முடைய பேராசிரியர் சிவகுமார் ஐயா அவர்கள், அதை ஏற்பாடு செய்த நம்முடைய தமிழ்துறை தலைவர் ராஜேஷ் ஐயா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் மீண்டும் சொல்லி இப்பொழுது நாம நேர பாடத்துக்குள்ள போகிறோம். போன வகுப்பிலே நூல் அறிமுகமும் நூல் ஆசிரியர் அறிமுகமும் என்ற வகையிலே சிவஞான போதமும் மெய்கண்டாரை பற்றிய சில செய்திகளையும் நாம் பார்த்தோம். இந்த நூல் படிக்காமல் சைவ சித்தாந்த கல்வி நிறைவு பெறாது என்று சொன்னோம். அதனாலதான் இது தாள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4வது தாள் வச்சாங்க. எப்பவுமே முடிக்கிறப்ப இதை கொண்டு வச்சாங்க. ஏன்னா இது இல்லாமல் அது முடியாது. அந்த வகையிலே இந்த நூலை சொல்லும் பொழுதே உயர் சிவஞான போதம் என்றெல்லாம் சொன்னோம். அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம். பிரமாணம், இலக்கணம், சாதனம், பயன் என்று ஒரு வரையறை காட்டி இப்படித்தான் சைவ சித்தாந்த கொள்கையினை மாணாக்கருக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முறையினை முதலிலே தந்த பெருமை மெய்கண்டாருக்கு உண்டு. அதனாலே இது உயர் சிவஞான போதம் என்று சொன்னோம். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளுகின்ற காலத்திலேயே சிவபெருமான் திருக்கரங்களிலேயே இருந்த நூல் இது என்று சொல்லி உயர் சிவஞான போதம் என்று சொன்னோம். இன்னும் உயர் சிவஞான போதம் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு கொஞ்சம் சொல்ல இருக்கிறோம். அந்த நூலினுடைய பெருமையையும் அந்த நூலை கற்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்கின்ற ஏன்னா அந்த உயர்வு கருதி அதையும் நாம் சிந்தனை செய்யும் பொழுது அந்த தகுதி என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னோம்.
முன்னர் தீக்கையுற்று சிவ ஆகமங்களை ஓதி ஏனைய மூன்று பாதங்களை ஏனைய மூன்று பாதம்னா சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம். இது இப்ப நம்ம ஞான பாதத்துல இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால ஏனைய மூன்று பாதங்களை முறையாக கேட்டு கேட்டவாறு ஒழுகி மனம் தூயராய் நித்யா நித்திய உணர்விலே தெளிவுற்று பிறவிக்கு அஞ்சி வீடு பேற்றின் அவாமிக்குண்டாய வலியவர்க்கு இந்நூல் உணர்த்துக என்று சொல்லுங்க. அப்ப இந்த நூலினுடைய என்ன இந்த நூல் தரும் பயன் என்று சொல்லும் பொழுது, இது முக்தி என்பதை நாம் அடைவதற்கு சாதனமாய் அமையும். சிவஞான போத கல்வி எங்க எடுத்துட்டு சொல்லும்னா, நிறைந்த பலனாகிய பிறவா நிலையை நாம் எய்துவதற்கு துணையாக இருக்கும் என்பது முதல்ல சொல்லிட்டார். அதனாலதான் அதுக்கு தகுதியுடையவராக நம்மை சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா, பிறவிக்கு அஞ்சி வீடு பேற்றின் அவாமிக்குண்டாய வழியினர். வீடு பேறு அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இந்த நூல் என்று சொல்றார். சிவஞான சித்தியார் ஆசிரியர், ஏன்னா இவருடைய மாணாக்கர், அதான் போன முறை பார்த்தோம். அவர் அந்த நூல் ஏன் செய்தேன், சிவஞான சித்தியார் எதற்காக செய்தேன்னு முதல்ல ஒரு அறிமுகம் சொல்வார். யாருக்காக இந்த நூல் செய்தேன் அப்படின்னு சொல்லுவார். அது யாருக்காக நான் செய்யறேன்னு சொல்லும் பொழுது இது யாருக்கு இல்லைன்னு சொல்லிடுவார். பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன் அப்படின்னா, பண்டைனர் தவத்தால் தோன்றி முந்தைய பிறவிகளிலே தவம் செய்து உயர்ந்த பக்குவத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நூல் செய்யலை என்று, பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன், சுவாமியை கூட்டு போய்கிறான். அவ்வாறு உள்ள ஆன்மாக்களுக்கெல்லாம் சாமுசித்தர் என்று பெயர். ஆன்மாக்களை அவருடைய பக்குவ அடிப்படையிலே மூன்றாக பிரித்தார்கள். சாமுசித்தர்கள் என்று ஒருத்தர். அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் யூ ஆர் ப்ரொவிஷனலி செலக்டட் ஃபார் முக்தி, அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. அந்த கடைசியில ஃபிட்னஸ் டெஸ்ட் அது மட்டும்தான் பாக்கி இருக்கு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சுவாமிகிட்ட உபதேசம் மட்டும் வாங்கணும், அவ்வளவுதான். அவர்களுக்கு சுவாமி என்ன பண்றான், இங்க உபதேசம் செய்து அவனே கூட்டிட்டு போயிடுறான். அதுதான் சாமுசித்தர்கள். அதுக்கு அடுத்தால ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வைநைகர்னு பேர். வைநைகர் அப்படிங்கிறது யாரு? ஐயா ஆடியோ கேட்கலைங்க ஐயா. கேட்கலீங்களா ஐயா? ஐயா கேக்குது, கேக்குது. நீங்க ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க ஐயா, நீங்க தொடர்ந்து நடத்துங்க. சார், கேட்காதவர்கள் கொஞ்சம் ஹெட்போன் யூஸ் பண்ணுங்க. அதனால வைநைகர் அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா, நூல் வழியாக பயின்று அதன்படி ஒழுகி முக்தி இன்பம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதனை அறிந்து அந்த முறையிலே வாழ்ந்து அதை அடைபவர்கள், அவர்களுக்கு வைநைகர் என்று பெயர். மூன்றாவது ஒருத்தர் இருக்கிறார், அத சித்தியார் ஆசிரியர் சொல்லல, ஆனா சிவஞான சுவாமிகள் உரை எழுதும் பொழுது சொல்றார். முதல்ல பாட்டு சொல்லிடுவோம். பண்டைனர் தவத்தால் தோன்றி பரமனை பக்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதியினில் தொகுப்பன். இது யாருக்கு? சாமுசுத்தருக்கு. அடுத்தால நம்ம மாதிரி ஆட்களுக்கு சொல்றார். மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்கு ஈசன் புண்டரிக தாழ் சேரும் பரிசினை புகழலுற்றாம் என்று சொல்ற. மார்க்கர்னா சன்மார்க்கர்கள் அர்த்தம். நம் போன்றவர்கள் நூல் வழியாக பயின்று இறை உண்மையெல்லாம் அறிந்து அவனுடைய கருணை திறத்தை எல்லாம் வியந்து அவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு முறைகளை எல்லாம் அறிந்தும் உணர்ந்தும் நின்று ஒழுகி அதனால அவனை அடைய வேண்டும் என்று அதற்கு தடையாயிருக்கின்ற இந்த ஆணவ மலத்தில் இருந்து வெளிவந்து அவனை அடைதல் என்கின்ற அந்த நிலைக்கு
நூல் வழியாக அறிந்து செய்கின்ற இவர்களுக்கெல்லாம் சன்மார்க்கர்கள் என்று பெயர். மார்க்கர்கள் வையினைகர் என்ற ஒரு பெயர். அவர்களுக்காக இந்த நூலை நான் செய்தேன் என்று சொல்வார். அப்ப அதுல நூல் செய்தேன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பாருங்க. மார்க்கர் கண்ட நூல் ஓதி வீடு காதலிப்பவர்க்குனர் வீடு வேறு பெற வேண்டும் என்று. அதான் சிவஞான சுவாமி இங்க எழுதுவார், பிறவிக்கு அஞ்சி வீடு பேற்றின் அவா மிக்குண்டாய வழியினர். வீடு பேறு பெற வேண்டும், வீடு பேறு பெற வேண்டும், வீடு பேறு பெற வேண்டும் என்று அந்த ஆசையிலேயே அதற்கான முயற்சிகளையே செய்ய தயாராக செய்பவர்கள். அவர்களுக்கு சிவஞான சித்தியார் நூல் கொடுத்தேன் அவர் சொல்றார். இவர் என்ன சொல்றாரு, அவர்களுக்கு இந்த நூலை உபதேசிக்கணும்னு சொல்றார். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல யாருக்கு தகுதி உடையவர்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்தோம். அதன் பின்னர் நாம என்ன பண்ணோம்னா இந்த நூல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறது என்பதை பார்த்தோம். பொது அதிகாரம், சிறப்பு அதிகாரம் என்ற 2 அதிகாரங்களாக அமைந்து அது ஒவ்வொன்றிலும் 2 இயல்கள், இப்ப மொத்தம் 4 இயல்கள் என்று சொல்லி, பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல்னு அது ஒவ்வொரு இயலுக்கும் 3 சூத்திரம் ஆக 12 சூத்திரங்களாக இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த நூலுடைய அறிமுகம் செய்யும் பொழுதே அந்த நூலுக்கு மெய்கண்ட தேவநாயனாரே ஒரு பொழிப்புரை செய்திருக்கிறார். அதற்கு வார்த்திக பொழிப்புரை என்று பெயர், அல்லது கண்ணளித்துறை என்ற பெயர் என்று சொல்லி அதை அவரே அதிகரணங்களை எல்லாம் பிரித்து அதிகரணம் என்று சொல்லி அதற்கு 5 உறுப்புகளை எல்லாம் காட்டணும். மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு என்பதெல்லாம் பார்த்தோம். இப்ப இது எல்லாமே போன வகுப்புல சொன்னதை நினைவு கூறுறோம். ஆனா நான் அந்த வீடியோல பார்க்கும்பொழுது எல்லாருமே புதுசா கேட்கிற மாதிரியே திரும்ப கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. அதுதான் இந்த சைவ சித்தாந்தம் சிவத்துக்குள்ள சிறப்பே. அதுதான் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்று. எப்ப கேட்டாலுமே நல்ல புதுசா கேட்கிற மாதிரி உற்சாகமாவே இருக்கும். அது ஒரு சிறப்பு நமக்கு, இல்லைங்களா? ஏன்னா நீங்க பாருங்க, இப்ப நிறைய பெண் தாய்மார்கள் தான் நிறைய பாக்குறேன். தினம் புதுசா ஒரு சேலை கட்டுறோம்னு வச்சுங்களேன், ஒரு மகிழ்ச்சி தானே. கட்டின சேலையே திரும்ப கட்டுறதை விட அது மாதிரி இது எப்ப கேட்டாலும் புதுசா இருக்கிற மாதிரி இன்னைக்கு கேட்கிற மாதிரியே இருக்கும். அது ஒரு இது. அதனாலதான் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா கருணையோட என்ன பண்ணாங்க, போன தடவை நம்ம பேசுனதை இந்த தடவை வீடியோல போட்டாங்க. அதுல சில பேர் வீடியோ பார்த்து இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னா யோசிச்சுட்டு இருந்தாங்க. போன வரை 2 மணி நேரம் வகுப்பு நடத்தினதுக்கு. இருக்கட்டும், அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இந்த பாடத்தினுடைய அமைப்பு உயர்ந்த நிலையில் இது. ஆனா இங்க நம்ம அமைப்புல யாரும் அப்படி இல்லை, ஒரு இதுக்காக சொல்ல. அதனால அந்த மேற்கோள்னா தாம் சொல்ல வந்த செய்தியும் அதன் கண் ஐயமும் அதற்கு பிறர் கூறும் துணிவும், அதற்கு சைவ சித்தாந்தம் இதுதான் என்று அறுதியிட்டு சொல்லுதல், அது ஏது என்று சொல்லி அவ்வாறு நிலைநிறுத்திய அந்த செய்தியினை ஒரு உதாரணத்தோடு விளக்குதல், எடுத்துக்காட்டு என்று சொல்லி மெய்கண்டார் உரை செய்யும் பொழுது எப்படி செய்யறாருன்னா அதுக்கு அதிகரணங்களா பிரிச்சு மேற்கோள் காட்டி ஏது சொல்லி எடுத்துக்காட்டோடு விளக்கி அவ்வாறு அமைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம இந்த போன வகுப்பிலே நம்ம நினைவு கூர்ந்தோம். அதற்கு மெய்கண்டாரே உரை செய்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது அதன் பின்னர் வந்த ஆசிரியர்கள் முதல் உரையாக மெய்கண்ட தேவநாயனாருடைய நேரடி மாணாக்கரும் தலைமாணாக்கருமாக விளங்குகின்ற புறச்சந்தான குறவர்களிலே மெய்கண்டாருக்கு அடுத்தபடியாக வந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர் செய்த சிவஞான சித்தியார், அதுவே உரை செய்யுள் வடிவிலே அமைந்த உரை என்றும், பின்னர் பாண்டி பெருமாள் விருத்தி உரை என்றும், சிவஞான சுவாமிகள் அருளி செய்த சிவஞான போத சிற்றுரை, சிவஞான போத பேருரை என்றெல்லாம் பின்னர் வரிசையாக யாரெல்லாம் உரை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம அன்னைக்கு நினைவு கூர்ந்தோம். எப்பவுமே என உரையாசிரியர்களுக்கும் நம்மளுடைய வணக்கம் எப்பவும் செய்யும். அதனால போன வகுப்புல நம்ம இப்போ தொகுத்து சொன்னா அந்த நூல் ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் அவருடைய வரலாறு சொன்னோம். உங்க அப்பா அச்சுத கலப்பாளர், அவர் தோன்றிய இடம் திருப்பெண்ணாகடம், வளர்ந்த இடம் திருவெண்ணைநல்லூர், அந்த செய்தியெல்லாம் சொன்னோம். தேவாரத்துல கைது சாத்தி பெற்றது குலகுருவாய் விழுந்து அந்த நிகழ்வெல்லாம் நம்ம நினைவு கூர்ந்தோம். அவர் பின்னர் பரஞ்சோதி மாமுனிகளுடைய அருளை பெற்று பொல்லா பிள்ளையாருடைய திருவருளை பெற்று இந்த நூலை அவர் தந்தார் என்று சொல்லி அதனுடைய காலம் சொல்லும் பொழுது கூட
1232 அவருடைய தோற்றமாய் இருக்கலாம். 1234 சிவஞான போதம் தோன்றிய ஆண்டு என்பதையெல்லாம் போன வகுப்பிலே நாம செய்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக என போன முறை பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறிமுக வகுப்பு. இது நூல், இந்த நூல் இவ்வாறு அமைந்திருக்கிறது, இவர் நூலாசிரியர், இவருடைய வரலாறு இது, இவருடைய காலம் இது, இந்த நூலுக்கு உரை செய்தவர்கள் இவர்களெல்லாம் என்று சொன்னது அவ்வளவும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில ஒரு அறிமுகம். இப்பதான் நாம இன்னைக்கு உள்ள போறோம். எங்க உள்ள போறோம்னா சிறப்பு பாயிரம். ஒரு நூல் என்று சொன்னா அதற்கு ஒரு பாயிரம். போன இந்த அறிமுகம் செய்த அந்த பகுதியிலேயே சிலர் சில ஐயங்களை அந்த வகுப்பினுடைய முடிவுல கேட்டார்கள். ஆனா எல்லாருக்கும் கேட்கிற அளவுக்கு நேரம் அப்ப இல்லை. ஆனால் அந்த பின்னூட்ட படிவங்கள் அதை அனுப்பும் பொழுது அதில் சில ஐயங்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த ஐயங்கள் சிலவற்றை இப்பொழுது நான் சொல்லி அதற்கு பதிலையும் சொல்லிட்டு அப்படின்னா முதல் வகுப்பு நல்ல தெளிவு என்பதனை உறுதிப்படுத்தி கொண்டு இன்னைக்கு 2வது வகுப்பு சிறப்பு பாயிரத்துக்குள்ள நுழைய இருக்கிறோம். அதுல சில கேள்விகள் அமைந்திருந்தன. நான் இந்த மாதிரி முன்னர் தீக்கையுற்று சிவ ஆகமங்களை ஓதி அந்த 3 பாத பொருளையும் முறையே கேட்டு அப்படித்தான் இருந்து பிறவிக்கு அஞ்சி வீடு வேறு மிக்கு உண்டாய வழி அவருக்கு இந்நூல் உணர்த்துகன்னா முதல்ல ஒரு பெரியவர் ஒரு ஐயம் எழுப்பினார். ஐயா, இத்தனை தகுதி பெற்றவர்களுக்கு மட்டுமே போதிக்க வேண்டிய இப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அந்த தகுதி அடையாத அடியேன் போன்றோர்க்கு ஆசிரியர் பிறந்தைகள் கற்பிப்பதும் அடியோங்கள் கற்பதும் அதற்கு வழிவகுத்து கொடுத்த ஸ்ரீமடமும் சங்கரா கல்லூரியும் குற்றம் செய்கிறோமோ என்றொரு பயம். பிறவி வேண்டாம் இறைவனடியே வேண்டும் என்ற முழு வேட்கை வந்த பின் இந்த நூலை மட்டும் அப்போது கற்க வழிவகுத்திருக்கலாமே, இப்போது கற்பது முறையா என்பது பற்றி விளக்கம் அளிக்க வேண்டிக் கொள்கிறேன் எழுதிட்டேன். இப்ப முதல் 3 தாளுக்கு இந்த சிக்கலே இல்லை. இந்த தாளுக்கு அது இந்த ஆசிரியர் இவ்வாறு சொன்னதுலதான் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா கூட நினைச்சிருப்பாப்ல, இவன் பாட்டு முதல் வகுப்புலேயே என்னத்தையும் சொல்லி இப்ப இப்படி எப்பேரு சந்தேகம் வந்துட்டு பாருங்க, இதை இப்பமே படிக்கணுமா இல்ல பிறகு படிச்சுக்கலாமா அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிக்கும் பொழுது ஏதாவது கேள்வி அன்னன்னைக்கே படிக்கிறது இல்லை, அது பரிச்சை வரும்போது படிச்சுக்கலாம் மாதிரி. இவங்க என்ன எழுதிட்டாங்க, எப்ப பிறவி வேண்டான்னு வருதோ அப்ப படிச்சுக்கலாமே, இப்பமே படிக்கவா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கே அதற்கான முயற்சியிலே இறங்கி விடலாம். அதற்கு இந்த முயற்சியில் நாம் இறங்கிக் கொள்வதே நம்மை தகுதிப்படுத்துவதுதான். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட குருநாதராய் குருந்த மரத்தினிடையில ஆட்கொண்டானே, அவ்வாறு ஆட்கொள்ள பெற்ற மாணிக்க வாசகரே சொல்லும் பொழுது என்ன சொல்வார், நான் உன் அடியாராய் இருக்கிறேன்னு சொல்லல, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்துங்கிறார். பெருமானே நான் எப்படி இருக்கிறேங்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே என்ன வேணும் அருள்ல, சுவாமி மீது அன்பு கொண்டு வழிபாடு செய்யணும். அந்த நான் அன்பு கொண்டு வழிபாடு செய்யறத நீ எனக்கு தரணுங்கிறது. நாம செய்ய வேண்டியது அன்பு கொண்டு வழிபாடு செய்யறது. அதையே என்ன பண்ணிட்டாரு, ஒரு விண்ணப்பமா வச்சுட்டார். சுவாமி நான் உன் மேல அன்பு கொண்டு வழிபாடு செய்யற மாதிரி நீ எனக்கு அருள் புரிப்பான்ட்ட. இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம் உடையானே. அது மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம ஒரு வழிபாடு எப்படி வச்சுக்கலாம், சுவாமி இந்த பிறவியில இருந்து வெளிவரணும்னு ஒரு எண்ணம் எனக்கு வரணும் சாமின்னு முதல்ல வச்சுக்கலாம். ஏன்னா அதுவே இன்னும் வரலையப்பா, இதுவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோமே. மாணிக்கவாசரே அதை சொல்றாரு. வெந்து விழும் உடற்பிறவி மெய் என்று வினை பெருக்கி கொந்து உழல் கோல் வளையால் குவிமுலை மேல் வீழ்வேனை. ஆனா அவன் விடல, அப்படி ஆளையும் பந்த மறுத்து ஆண்டான். அவன் செய்யறான், யாரையும் விடல அவன். அதனால அவன் என்னைக்குனாலும் தரப்போறான். அதனால இன்றைக்கே அதற்கான முயற்சியில நாம இறங்குறதுல எந்த தவறும் இல்லை. கண்டிப்பா ஸ்ரீமடமும் சங்கரா கல்லூரி முன்ன செய்தாங்கன்னா அது
தவறாக குற்றமெல்லாம் நிச்சயமா இல்லை. ஆனா அவர்கள் அப்படி இறங்கி கேட்டது ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. ஆனாலும் நாம் என்ன பண்றோம், இந்த பிறவியிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்கான சாதனையில் நாம் இறங்க வேண்டும் என்பதனாலே இந்த எந்த ஒரு அச்சமும் நமக்கு வேண்டாம் என்று முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி கேட்டிருந்தாங்க, அதிகரணம் என்றால் என்ன, சொல் விளக்கம் வேண்டும். சூத்திரத்துல நம்ம 3 அதிகரணம் 4 அதிகரணம் 2 அதிகரணம் பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதிகரணம் அப்படின்னா பொதுவா என்னன்னா அதிகப்படுத்துதல்ங்கிற பொருள்ல வாருது. அதாவது சுருங்க சொன்னது சூத்திரம். அதை கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்காக அதிகமான செய்திகளை நமக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னா இப்ப முதல் சூத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அவள் எதினும் அவை மூவின மேல் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதிரி என்பனார் புலவர். முடிஞ்சது, ஒரு சூத்திரம் படிச்சாச்சு. 12 சூத்திரம். ஆமா, ஜெகதீஸ்வரி அம்மா உங்க பையனெல்லாம் நீங்க இன்னைக்கே சொல்லி கொடுத்தல, அவர் இன்னைக்கே படிச்சுடுவார் முதல் சூத்திரத்தை. ஆமா, ஏன்னா மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப எளிமை. 12 சூத்திரம், மொத்தத்திலே 40 வரி. குழந்தைகள் 2 நாள்ல படிச்சுடுவாங்க. கேட்டா சிவஞான போதம் ஓவர் சொல்லிடலாம். அப்ப அந்த மாதிரி சுருங்க சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் மேன்மையான செய்திகள் பலவற்றை அது உள்ளே சூத்திரம் என்பதனாலே ரொம்ப நுட்பமாக சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து எடுத்து அதிகமாக அதிலிருந்து விரித்து விரித்து தருவதற்கு அதிகரணம் என்று பெயர். மூன்றாவது ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, தமிழ் விடுத்தூதுல 3வது கண்ணில செய்ய சிவஞான திரளேட்டில் ஓரேடு என்று வரும் வரி குறிப்பிடும் நூலும் மணிவாசருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்யும் பொழுது கையில் இருந்த நூலும் ஒன்றா அப்படின்னு ஒரு கேள்வி. மாணிக்கவாசருக்கு சுவாமி உபதேசம் செய்யும் பொழுது கையில வச்சிருந்த நூல் சிவஞான போதம் என்று வாதூர் புராணத்துல தெளிவா இருக்கு. தமிழ் விடுத்தூதுல அந்த செய்ய சிவஞான திரள் என்று சொன்னது வேத ஆகமங்களை சுவாமி கையில இருந்து அதுதான் பாடம் நடத்தி கொண்டிருந்தான் என்று சொல்கிறார். அதனால இது நேர அந்த சிவஞான போதம் தான் என்று கொள்வதற்கு அங்க இடம் இல்லை. அடுத்தால ஒரு கேள்வி, சிவஞான போதம் பரஞ்சோதி மாமுனிவரிடம் இருந்து ஞானம் பெற்ற மெய்கண்ட தேவரால் இயற்றப்பட்டதாக இருக்க அது எப்படி மொழிபெயர்ப்பு நூலாக இருக்க முடியும் என்று ஐயம் தோன்றுகிறது. இதே இந்த போன வகுப்புல நான் ஒண்ணு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, இந்த நூல் மெய்கண்ட தேவநாயனாரால் பரஞ்சோதி மாமுனிகளிடமிருந்து வாங்கி நமக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது என்று ஒரு கருத்து இருக்கின்றது. இல்லை, இது முழுமையான தமிழ் நூலாக இவர்தான் முதல் நூலாக மெய்கண்டார் தான் அருள் செய்தார் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இந்த கருத்துக்கு இன்னும் ஆராய்ச்சிக்குரிய இடமாகவே இது போய்கொண்டிருக்கின்றது. ரௌரவ ஆகமத்திலே பாச விமோசன படலத்திலே 12 சூத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 12 சூத்திரங்கள் சிவஞான போதம். அதைத்தான் மெய்கண்டார் தமிழிலேயே நமக்கு மொழிபெயர்த்து தந்திருக்கிறார் என்று ஒரு சாரார். இல்லை இல்லை, மெய்கண்ட தேவநாயனார் தாமே இது இயற்றிய நூல் என்றும் ஒரு சாரார். இந்த இடத்துல இந்த சிந்தனை எப்படி வைத்துக் கொள்ளலாம்னா, அது மொழிபெயர்த்து வந்ததா அல்லது மூலமாக முதலிலே வந்ததா என்பதிலே கருத்து செலுத்துவதை விட வந்த நூல் என்ன தருகிறது என்பதனை ஆராய்ச்சியிலே நம்ம நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு போன முறை ஒரு ஓமையும் சொன்னேன். மாணிக்கவாசகருடைய காலம் என்ன என்பது இன்று வரைக்கும் ஆராய்ச்சியிலே இருந்து கொண்டிருக்கு. திருமலை வேலுப்பிள்ளை 1ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றார். மறைமலை அடிகள் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுகின்றார். மொழிபெயர்த்து ஆங்கிலத்திலே எடுத்து சென்ற டாக்டர் ஜி.யு. போப் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். நெல்சன் என்ற ஒரு மேலநாட்டு அறிஞன் 10ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ருடன் கவுடி என்கின்ற ஒருத்தர் அநேகமாக 13ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இப்படி பல பல பெரியவர்கள் தங்களுடைய காலத்தினாலே ஆராய்ச்சி செய்தும் இதுதான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இவர் மூவருக்கும் முற்பட்டவரா பிற்பட்டவராங்கிறதே இன்னும் நம்மளால முடிவு பண்ண முடியல. ஏன்னு சொன்னால், முற்பட்டவர் என்று கொண்டு நிறுத்தினா சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போகுது, அல்லது பிற்பட்டவர் என்று சொன்னா அதுல சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம போகுது. என்னமோ ஒரு தவக்குறை நமக்கு அதுக்கு கிடைக்கல, அவ்வளவுதான் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அதனால இப்ப அவருடைய காலம் என்ன என்று ஆராய்ச்சி செய்வதை விட அவர் தந்த திருவாசகத்தையும், என ரொம்ப உயர்ந்த நூல்கள் இந்த திருவாசகமும் அவர் தந்த திருக்கோவையாரும், அதை படித்து நாம அதுல இருந்து உள்ள நிறைய இருப்பதனால அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறோம். அதனால இப்ப இது சிவஞான போதம் மொழிபெயர்ப்பு நூலே என்று சொல்லக்கூடியவர்களும் தகுந்த ஆதாரங்களை காட்டுகிறார்கள். சிவஞான போதம் தனித்தமிழ் நூலே என்று காட்டுகிறவர்களும் பல்வேறு ஆதாரங்களை காட்டுகிறார்கள். அப்படித்தான் அந்த அளவுல தான் இது வைத்துக் கொள்ள முடியும். அடுத்த கேள்வி, நூலை பற்றி எளிமையாக கற்க வாசிக்க வேண்டிய நூல் எது? இந்த நூல் படிக்கணும் அப்படின்னா முதல்ல நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி உண்மை விளக்கம், திருவருட் பயன், சிவஞான சித்தியார் போன்ற இந்த சாத்திர பயிற்சி அவசியம். சொல்லவே வேண்டாம், திருமுறை பயிற்சி அவசியம். அதுக்கு மேல கட்டாயமா சொல்ல வேண்டாம், தமிழ்ல போதிய அறிவு முக்கியம். இருந்தாலும் நூலை பற்றி எளிமையாக கற்க அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இதை எப்படி வைத்துக் கொள்ளலாம்னா, இந்த நூலுக்கே தற்காலத்திலே சில எளிமையான உரைகள் அமைந்திருக்கின்றன. பின்னாடி ஒரு கேள்வி வருது, அதுக்கும் சேர்த்து இப்பவுமே பதில் சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, எந்த உரையின் அடிப்படையில் ஆசிரியர் இந்த நூலை விளக்க உள்ளார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். எளிமையாக கற்க வாசிக்க வேண்டிய நூலும், அடியேன் இப்பொழுது இந்த 10 வகுப்புகளும் எந்த நூலை அடிப்படையாக சொல்லினேன் என்று சொன்னால், மதுரை பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்தத்துறை பேராசிரியராக விளங்கிய முனைவர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் சிவஞான போதம் வழித்துணை விளக்க உரை என்று ஒரு நூல் செய்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு கிடைக்குது வெளியே. அந்த நூலைத்தான் அடிப்படையாக வைத்து நாம் இதை செய்கிறோம். நாம் மேற்கோளுக்காக வேற சில நூல்களையும் கையாளுவோம். சிவஞான மாபாடியத்தை கண்டிப்பா கையில எடுத்து சொல்லுவோம். இருந்தாலும் முதன்மையாக நாம் வைத்துக் கொள்ள போவது சிவஞான போதம் வழித்துணை விளக்க உரை, ஆசிரியர் முனைவர் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள். அதனால அந்த நூலை கற்க அது எளிமையாக எல்லாருக்கும் நல்ல புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா செய்திருக்கிறார். 12 சூத்திரங்களுக்கும் அதிகரணம் ஏன் சமமாக பிரிக்கவில்லை கேட்டிருக்கிறார். இது மெய்கண்டார்ட்ட தான் கேட்கணும், ஏன் அப்படி நீங்க பிரிக்கல அப்படின்னு சொல்லி. என்ன சொன்னா, சொல்ல வந்த செய்தியினுடைய அமைப்பு எப்படியோ அதற்கு ஏற்றார் போல பிரித்திருக்கிறார். அதனால அது சமமா பிரிக்கணுங்கிற ஒரு கட்டாயமும் ஒன்றும் கிடையாது. அந்தந்த சூத்திரம் எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு அமைத்து தந்திருக்கிறார் என்பதுதான் பதில். மெய்கண்ட தேவநாயனாரின் சிவஞான போத உரை சிறந்து விளங்கும் போது அவரை அடியொற்றியவர்கள் ஏன் அதற்கு உரை எழுதினார் என்று ஒரு கேள்வி கேட்டார். இப்போ 1.25 வரி திருக்குறள், அதுவே என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு உரை இருக்கு. பரிமேலழகர் உரை செய்திருக்கிறார். தமிழாசிரியர்கள் ராதாகிருஷ்ணன் ஐயா போன்றவர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்வாங்க, அதுதான் திருக்குறளுக்கு மிகச் செம்மையான உரை என்று சொல்லி. எனக்கு இப்ப திருக்குறளை படிச்சுட்டு பரிமேலழகர் உரையை படிக்கும் பொழுது திருக்குறள் புரியலன்னு தான் பரிமேலழகர் உரைக்கு வந்தேன். இப்ப திருக்குறளே கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு, இது சுத்தமா புரிய மாட்டேங்குது. அதனால எனக்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் என்னுடைய தமிழ் அறிவை அறிந்த உரையாசிரியர்கள் இன்னைக்கு அதுக்கு எழுதியிருக்கிறாங்க தமிழ்ல. அவ்வாறாக அந்த உரைகள் காலத்தால தமிழ் நடைக்கு ஏற்றவாறு அமைத்து தருதல் என்பது ஒரு தேவையாக இருக்கிறது. மெய்கண்டாருடைய நடை அருணந்தி சிவாச்சாரியாருக்கு புரிஞ்சிருக்கும். அருணந்தி சிவாச்சாரியாரே அதுதான் கருணையினால் என்ன பண்ணார், நம்ம குருநாதர் சொல்றதெல்லாம் பின்னாடி 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது போகணும்னா அவங்கெல்லாம் அப்ப 10ஆம் கிளாஸ்க்கு மேலே தமிழ் படிச்சிருக்க மாட்டாங்க. சிவஞான சைவ சித்தாந்தமே 60 வயசுக்கு மேலதான் படிக்க வருவாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணாரு, சிவஞான சித்தியார்னு ஒண்ணு அமைச்சு கொடுத்து இதை படிச்சுட்டு வரட்டும்னு கொடுத்தாரு. அதனால அது காரணம் என்னன்னா, நூல்களுக்கு பல்வேறு உரைகள் என்பது காலத்தால் இன்றியமையதா இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சிவஞான போதத்திற்கு பேருரை என்று சொல்லி நம்முடைய
சிவஞான சுவாமிகள் மாபாடியம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார்கள். அருமையான உரை. உண்மையாவே சொல்றேன், நல்ல தமிழ் அறிவும் இலக்கண அறிவும் சாத்திர அறிவும் இல்லாமல் அந்த நூலை நம்மால அனுபவிக்கவே முடியாது. ஆனாலும் அதனால என்ன பண்ணாங்க, நம்ம அதை கொஞ்சம் எப்படியா படிக்கணும்னு நினைக்கிறோமேன்னு நமக்கு உதவி செய்வதற்காக பின்னால அதுக்கு ஒரு உரை எழுதினாங்க. திருநெல்வேலியை சேர்ந்த திரு சிசு மணி அவர்கள் அந்த சிவஞான போத மாபாடியத்துக்கு ஒரு உரை செஞ்சாங்க. இப்ப அது நமக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. புரியுதுன்னு சொல்ல மாட்டேன். அதனால காலத்தால உள்ள நிலைக்கு தக்கவாறு உரைகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதனால மெய்கண்ட தேவநாயனார் செய்திருந்தாலும் பின்னர் வந்த உரைகளும் நமக்கு தேவையா இருக்கின்றன. எந்த உரையின் அடிப்படையில் ஆசிரியர் நூலை விளக்க உள்ளார், அதுக்கு நான் முதலே சொன்னேன். டாக்டர் ஆனந்தராஜா புத்தகத்தை முதன்மையா வச்சு நடத்துறேன்னு சொல்லிட்டேன். அன்பே சிவம் என்பது உண்மை என்றால் அன்பு மற்றும் கருணையால் மனிதகுலம் வாழ்ந்தால் சிவபெருமான் அவர்களுக்கு முக்தி அளிப்பாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அளிப்பார் என்று சொன்னால் அன்பே சிவம் என்றும் அன்பை பிரதானமாக வைத்து செய்யக்கூடிய வழிபாடுதான் இறைவன் ஏற்றுக்கொள்வது. அதனால அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார்ன்றார் திருமந்திரம். அதனால சுவாமியை சொல்லும் பொழுதே அடிப்படை நெறியாக எதை வைத்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் அன்பு. அதனால தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றினார் திருவாசகத்தில். நாம எவ்வளவு அன்பு சுவாமி மேல வைக்கிறோமோ அதை விட அதிகமான அன்பை சுவாமி நம்ம மேல வைக்கிறான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி நம்ம மேல எவ்வளவு அன்பு வைக்கிறாங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா நாம எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. அதனால நிச்சயமாக அன்பு நெறியே என்று சொல்லி அவ்வாறு வாழ்ந்து, ஏன்னா அன்புன்னு வரும் பொழுது என்ன ஆயிடும்னா அந்த கருணையினால் பிற உயிர்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்க மாட்டோம். பிற உயிர்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்கலாம், தீங்கு நினைக்க கூட மாட்டோம். அப்ப தீவினைங்கிறது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தீவினைன்னு ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது இது நான் செய்தேங்கிற எண்ணமும் மாறி போகுது. எல்லாம் அன்பினால்னு வரும்பொழுது என்ன ஆகுது? இறைவனை உணர்கிறோம். அந்த நிலைக்கு உயர்ந்து விட்டா அவன் முக்தி இன்பம் தர இருக்கிறான். அதனால அன்பே சிவம் என்பது உண்மை என்றால் அன்பு மற்றும் கருணையினால் மனிதகுலம் வாழ்ந்தால் சிவபெருமான் அவர்கள் முக்தி அளிப்பாரான்னா அளிப்பார் என்பது பதில். கடைசியா ஒரு கேள்வி, பரஞானம் அபரஞானம் பற்றி விளக்கம் என்று சொன்னார். ஞானம் என்பதனை அன்னைக்கு இரண்டா சொன்னேன். அதாவது பொதுவா ஞானம் என்பது பொருளின் தன்மையை உள்ளவாறு உணர்தல் என்று சொன்னேன். இல்ல பரஞானம் ஞானம் ஈசன்பால் அன்பே என்று சொல்லுவோம். அதில் பரஞானம் அல்லது அபரஞானம் என்று சொல்வது, பரஞானம் என்பது திருவருள், சுவாமிகிட்டே சரணாகதியாய் இருந்துறது. என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயர் இல்லையே, இந்த சூதை அறிகில்லையே பாமன் சுவாமி. நம் கையிலிருந்து எதுவுமே இல்லை, எல்லாம் சுவாமிகிட்டன்னு சரண் அடைஞ்சிடுறது. அப்படி இருந்து அதற்கு சுவாமி அருள் புரிகிறான். அதுக்கு பரஞானம்னு பேர். திருவுந்தியாருங்கிற சாத்திரம் சொல்லும், ஞானிய நிலையை சொல்லும் பொழுது சொல்லும். என்ன சொல்லும் பாருங்க, நம் செயலற்று இந்த நாமற்ற பின்னாதன் தன் செயல் தானே என்று உந்தி பெற தன்னையே தந்தான் என்று உந்தி பெற. நம் செயலற்று இந்த நாமற்று பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி, எல்லாம் அவன் செயல். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா சுவாமி அருள் புரியுதான். அதற்கு பரஞானம்னு பேர். இப்படியெல்லாம் இருக்குதான் சார், முயற்சி செய்யறேன், அதான் எப்படின்னு தெரியல. அதற்கு நூல் வழியாக கற்று திருமுறைகளை ஓதி சாத்திரங்களை பயின்று ஆகமங்களை எல்லாம் சொல்லி புராணங்களை எல்லாம் பயின்று அதில் எவ்வாறு ஒழுக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள், வாழ்க்கையில் அவ்வாறு ஒழுகி இறைவனை வழிபாடு செய்து அவர்களுக்கும் அருள் புரிகிறான். அது அபரஞானம்னு பேர். அதான் சிறப்பு. ஏன்னா இப்ப சில பேர் என்ன கேட்கிறாங்க, இப்ப கண்ணப்ப நாயனார்லாம் எந்த புஸ்தகம் சார் படிச்சார், அவருக்கெல்லாம் உடனே கொடுத்தார். அது பரஞானம். ஏன்னாரு சுவாமியை தவிர வேற எண்ணமே இல்லை அவருக்கு. சுவாமியை பார்த்த பொழுது அந்த குடுமித்தேவரை அந்த மலை மீது பார்த்த உடனேயே கண்ணப்ப நாயனாருக்கு என்ன தோணுச்சான், இப்படி சுத்தி சுத்தி பார்த்தாராம். ஐயோ
வனவிலங்குகள்லாம் இருக்கிற இடத்துல சுவாமி நீ இப்படி தனியா பாதுகாப்பு இல்லாம இருக்கிறீரையா அப்படின்னு தோணுச்சான் அவருக்கு. அப்ப அந்த எண்ணமே எப்படி இருக்குது பாருங்க. நாம என்ன பண்றோம், மேல போறோம், அவசரமா வழிபாடு செஞ்சு வாங்க வாங்க கீழே போவோம் சீக்கிரம் அப்படின்ட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான் நமக்கு. அவருக்கு எப்படி இருந்துதான், கண்ணுல இருந்து கண்ணீர் வந்த உடனே மனுஷன் அப்படியே கதி கலங்கிட்டார். அதுதான் அவர்களுக்கு அது பரஞானம். அதனால பக்குவத்தால் உயர்ந்து விளங்கி அவனுடைய திருவடிகளே சரணம் என்று இருக்கின்ற திருவருளையே நம்பி நிற்றல் அது பரஞானம். அந்த திருவருளை பெறுவதற்கான இது போன்ற நூல் பயிற்சி எல்லாம் பெற்று அவனை சென்று அடைதல் அபரஞானம் என்று சொல்லி, போன வகுப்பிலே எழுப்பிய சில கேள்விகளுக்கெல்லாம் நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதற்கு இயன்ற வரைக்கும் நாம் பதில் சொல்லியிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலும் எழக்கூடிய ஐயங்கள் வகுப்பு நிறைவில் கொஞ்ச நேரம் வைத்துக் கொள்ளலாம். மீண்டும் இதே போல அனுப்பினா அடுத்த வகுப்புல அதை நாம் செய்வோம் என்று சொல்லி, இதுல ரொம்ப ஒரு நன்றிக்குரிய நபரை நான் இங்க குறிப்பிடணும். எனக்கு அவர்கள் யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு இருக்கிறாங்க வகுப்புல. திருமதி அல்லது செல்வி மாலா மாலா சென்னை அவர்கள் போன முறை அடியன் செய்த இந்த முதல் வகுப்பு நூல் அறிமுகமும் அமைப்பும் என்ற இந்த பகுதியினை ஒரு ஒப்படைப்பு மிக அருமையாக செய்து அனுப்பியிருந்தார்கள். கிட்டத்தட்ட அப்படியே நான் பேசினதை மேல இருந்து கீழே வரைக்கும் தொகுத்து அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 4 பக்கங்களாக அதை தொகுத்து மிகச் சிறப்பாக அதை செய்திருந்தார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பையும் இந்த தருணத்திலே சொல்லி, இப்ப நாம சிறப்பு பாயிரத்துக்குள்ள போறோம். ஒரு பாயிரம் அல்லது சிறப்பு பாயிரம் என்று சொன்னா, பொதுவா ஒரு நூல் கற்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நூல் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு சில ஐயங்கள்லாம் வரும். என்ன ஐயங்கள் வரும்? சார், இந்த நூல் யார் செய்தார்கள்? இந்த நூல் யாருக்காக செய்தார்கள்? முதல்ல யார் செய்தார்கள், பின்னர் யாருக்காக செய்தார்கள்? இந்த நூல்லாம் நான் படிச்சா எனக்கு புரியுமா சார்? நேரடியா படிக்கலாமா, இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படிச்சுட்டு தான் இதை படிக்கணுமா? இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது? இந்த நூலை படிப்பதனால எனக்கு என்ன பயன் கிடைக்க போகிறது? இவ்வாறெல்லாம் சில கேள்விகள் என திடீர்னு ஒரு புத்தகத்தை கொண்டு கொடுத்து நீங்க இதை படிங்க அப்படின்னா அந்த சந்தேகம்லாம் வரும் இல்லைங்களா? அதற்கெல்லாம் பதில் சொல்வது இந்த பாயிரம். ஏன்னா முதல்ல பாயிரம் என்று சொன்னால் அதை நூலாசிரியரே செய்திருக்கலாம், அல்லது நூலாசிரியருடைய மாணாக்கர் அல்லது நூலாசிரியர் காலத்தில் வந்த சக ஆசிரியர் யாரோ ஒருத்தர் அமைத்திருக்கலாம். இந்த சிறப்பு பாயிரம் அவருடைய மாணவராகிய அருணந்தி சிவாச்சாரியார் செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்தான் செய்தார்களான்னு தெரியல, அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்னூல்ல சொல்லுவார் பாயிரம்னா எப்படி இருக்கணும். நன்னூல்ல பாயிரத்துக்கு இலக்கணம் சொல்றார். ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயனோடு என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே என்று 8 சொல்வார். முதல்ல ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை, நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்போர் பயன். மொத்தம் 8. ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, எந்த எல்லைக்குள் இது பேசப்படுகிறது, என்னுடைய நூற்பெயர் என்ன, அமைந்திருக்கும் யாப்பு, சொல்லக்கூடிய பொருள் நுதலிய பொருள், இதை கேட்கப்பவர்கள் யார், கேட்போர், கேட்பதனால் ஆகக்கூடிய பயன். இந்த 8 ஆயன் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே என்று நன்னூல் சூத்திரம். பின்னாடி இன்னும் விரிவா நன்னூல்லையே அடுத்தால இன்னொரு 3 கூட சொல்றாரு. காலம், களன், காரணம் என்னெல்லாம் 11 சொல்லுவார். இருந்தாலும் பொது அளவிலே இந்த 8. இந்த 8க்கும் பதில் சொல்ற மாதிரி சிறப்பு பாயிரம் இந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதத்துக்கு அமைந்திருக்கு. இன்னைக்கு அதைத்தான் நாம பார்க்கணும். நான் ஒரு உண்மையை முதல்ல சொல்லிடணும். என்ன சொல்லணும்னா, இந்த சிறப்பு பாயிரத்தை படிச்சோம்னா சைவ சித்தாந்தம்ங்கிற தத்துவம் தெளிவா முதல்ல இதாயிடும். ஏற்கனவே நீங்க சைவம் ஒரு அறிமுகம் முன்னாடி அந்த வகுப்புல எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம சைவ சித்தாந்தம்ங்கிற தத்துவத்தை அது வந்துகிட்டு இருக்கிற காலத்திலேயே சிவஞான போதத்தை இணைத்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நுட்பமான இடங்கள்லாம் பல. சுவாமி என்ன பண்றார், அந்த சிறப்பு பாயிரத்துக்கு அதுக்கு உரை செய்யும் பொழுதே
சிவஞான சுவாமிகள் 14 கருத்துக்கள் வைத்து அமைச்சு சைவ சித்தாந்த தத்துவத்தை தர்க்க ரீதியாக அப்படின்னு என்ன அர்த்தம், வித் லாஜிக் நமக்கு வந்து காட்டிட்டு போயிடுறாரு. அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல சுவாமி எழுதுறாரு, இந்த சிறப்பு பாயிரத்துக்கு முதல்ல ஒரு முன்னுரை எழுதுறாரு சிவஞான சுவாமிகள். சைவ ஆகமங்களின் உளவாகிய நாற்பாதங்களுள் வைத்து ஞானபாதத்து ஓதிய பொருளை ஆராயும் ஆராய்ச்சி இந்நூலின் கண் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நூல் எதை பேசுதுங்கிறது முதல்ல சொல்றார். சைவ ஆகமங்களின் உளவாகிய நாற்பாதங்கள். என்ன நாற்பாதம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த நாற்பாதங்களுள் வைத்து ஞானபாதத்து ஒரு போதிய பொருளை ஆராயும் ஆராய்ச்சி இந்நூலின் கண் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவ்வாராய்ச்சிக்கு பயன் யாதோ எனவும், இந்த ஆராய்ச்சிக்கு என்ன பயன், இது கேட்டற்குரியார் யாவர் எனவும், இதனால் நுகலப்படும் பொருள் யாது எனவும், இதனை பயப்பிக்கும் கருவியாய் இதற்கு முன் ஒருதலையான் உணர்தற்பாலது யாது எனவும், இதனை வழங்குவதற்கு இட்ட பெயர் யாது எனவும், இது யாண்டு வழங்குவது எனவும், இதன் முதல் நூல் யாது எனவும், இந்நூல் செய்தார் யாவர் எனவும் கேட்போர்க்கு பலவாற்றான் ஆசங்கை நிகழுமன்றே. ஆசங்கைன்னு ஐயம், சந்தேகம். ஆசங்கை நிகழுமன்றே. பொதுவா ஒரு சந்தேகம் வரும் அவருக்கு, அந்த மாதிரி வந்தவர்களுக்கு. ஆசங்கை நீங்கி, அந்த சந்தேகத்தை எல்லாம் நீக்கி, ஆசங்கை நீங்கி மன எழுச்சி சேரல் பொருட்டு, இந்த நூல் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் பொருட்டு இந்நூல் முகத்து உரைக்கப்படுவதாகிய சிறப்பு பாயிரம் என்று சொல்லி இந்த சிறப்பு பாயிரத்தை முதல்ல என்னன்னு சொல்றார். இப்போ உங்க கையில எல்லாருக்கும் சிவஞான போதம் மூலம் நூல் இருந்தா நல்லது. அந்த சிறப்பு பாயிரத்தை பாருங்க. மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இதான் பாட்டு. நூல் இருக்கவங்க அந்த நூல் பாருங்க, இல்லாதவங்க அப்படி சொல்றேன் கேட்டு. மலர்தலை உலகின் மாயிருள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய புற இருள், இந்த புற இருளை நீக்குகின்ற சூரியன். மலர்தலை உலகன இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்குகின்ற சூரியன். அதுபோல அகையிருள், உள்ள இருக்கக்கூடிய அந்த இருள் என்கின்ற ஐயா, அந்த கண்ணனார் கண்ணன் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க ஐயா, சத்தம் ரொம்ப இடையூறா இருக்கு. கண்ணன் ஆர் கண்ணன், நல்லது, நன்றி நன்றி. மலர்தலை உலகின் மாயிருள் துமிய, இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்திலே இரவு என்கின்ற அந்த இருள் சூழ, அந்த இருள் முழுவதுமாக நீக்குவதற்கு என்ன பண்ணணும்? ஞாயிறு வருகிறது. பலர் புகழ் ஞாயிறு வருவது போல இந்த நூலை, இந்த பலவாறு பல சமய நூல்களை எல்லாம் கற்க அதில் ஏற்படக்கூடிய ஐயம் அல்லதாக இருள், அதுவெல்லாம் நீக்குவதற்காக வந்த ஞாயிறு இந்த சிவஞான போதம். புறையிருளை நீக்குவதற்கு வந்த சூரியன் போல அகையிருளை நீக்குவதற்கு வந்த நூல் இது சிவஞான போதம் என்று ஆரம்பிக்கிறார். மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர் புகழ் ஞாயிறு. ரொம்ப அருமையான இடங்கள். நில உலகம் முழுவதும் பரந்த இருள் என அதன் பெருமையை மலர்தலை உலகின் மாயிருள்னர், மான்னா பெருமையுடைய அர்த்தம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் முழுவதும் பரந்த இருள் என அதனுடைய பெருமையை சொல்லி மலர்தலை உலகின் பொதுவா தமிழ் இலக்கண ஆசிரியர்களுக்கு எல்லாம் தெரியும். மா கூட்டல் இருள் மாவிருள்னு தான் வரும். பொதுவா வகர உடம்படுமை அதான் வரணும். ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மலர்தலை உலகின் மா இருள் அப்படின்னு சொல்லி அதை இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, எகர உடம்படுமை அப்படி வருவதற்கு இடம் உண்டுன்னு சுவாமி சொல்றார். இந்த இலக்கணத்தெல்லாம் ஏன் சொல்றோம்னா, சிவஞான சுவாமிகள் அந்த நுட்பத்தை எல்லாம் நம்ம காட்டிட்டு போறார். இல்லைன்னா மலர்தலை உலகின் மாயிருள் பறந்து விரிந்த இருள் சொல்லலாம். இல்ல, மா கூட்டல் இருள் மாவிருள்னு தான் பொதுவா வரும். ஆனா மா பிளஸ் இருள் மாயிருள் என்று வருவதற்கும் ஆகாரம் முன்னும் எகர உடம்படுமை சிறுபான்மை அருகி வருதலையினர் அவ்வாறு வருவதற்கு இடம் உண்டு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எப்படி இடம் உண்டு நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னா உடனே என்ன பண்ணாரு, தேவாரத்துல இருந்து ஒரு பாட்டை எடுத்து காமிச்சாரு. மாயிரு ஞாலம் எல்லாம் அப்படின்னு கேட்டார். மாயிரு ஞாலம் எல்லாம் மலரடி வணங்கும் போலும் வாயிரும் கங்கையாளை படர்சடை வைப்பர் போலும் காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரற்கு 50,000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரேன்னு அப்பர் சுவாமிகள் தேவாரம் அதை எடுத்து கேட்டாரப்போ மாயிருள் சொல்லி அடுத்தால சுவாமி என்ன எழுதுறாரு பாருங்க. இந்த மா இருள் அப்படின்னா இப்படி பெருமையா குறைய எல்லா பக்கமும் சூழ்கின்ற இருள் அதோடு மட்டுமில்ல, மாயாத இருள் ஒன்று உண்டு. இது மாயிருள் அப்படின்னா மாய்கின்ற இருள்னர். மாய்கின்ற அப்படின்னா என்ன அர்த்தம், அழிந்து விடுகின்றன்னு அர்த்தம். ஆமா, இந்த இருள் காலையில சூரியன் வந்தவுடனே இந்த இருள் அழிந்து விடுகிறது. அதனால இந்த இருளுக்கு மாய்கின்ற இருள் இது. மாய்கின்ற இருள் என வினைத்தொகை ஆக்கலும் ஒன்றுன்னு இலக்கணம் எழுதுவார். அப்ப இது மாய்ந்த இருள், மாய்கின்ற இருள், மாயப்போகின்ற இருள். காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் ரொம்ப இருட்டாதான் நமக்கு நல்லா தெரியும். சாயங்காலம் காலையில 6 மணிக்கு சூரியன் வந்த உடனே இந்த இருள் நீங்கிவிடும். அப்ப இது மாய் இருள் என்றால் மாய்கின்ற இருள் அப்படின்னு ஒரு பொருளாம். இங்கதான் ஒரு நுட்பத்தை வச்சார். மாய்கின்ற இருள் என்று ஒன்று உண்டு என்று சொன்னால் அப்ப மாயாத இருள் ஒண்ணு உண்டுன்னு ஒரு கேள்வி வந்துடும்ல. மாய்கின்ற இருள் அப்படின்னு சொன்னா அப்ப மாயாத இருள் ஒன்று. அந்த மாயாத இருள் எப்பவும் இருளா இருக்குங்கிறது அதைத்தான் ஆணவமலம் இருள். இந்த புற இருள் என்கின்ற இந்த இருளாவது என்னாகும், இரவு இருக்கும், காலையில திரும்ப போகும், திரும்ப வரும், ஆனா திரும்ப போயிடும். ஆனா ஆணவம் என்கின்ற அந்த அகையிருள் இதை விட கூடியதுன்னர். அடுத்த வார வகுப்புல உங்களுக்கு திருவள்ளுவர் பயன்ல சிவகுமார் ஐயா சொல்லுவாங்க, இருள் மல நிலையில வரும். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இதுன்னர். ஆன இருளே ரொம்ப கொடிதானது. ஏன் அப்படின்னா நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா கீழே விழுந்துருவோம், தட்டிடுவோம். அதனால என்னாகும், இருள்ங்கிறது நமக்கு கொடுமை. அந்த இருளை விட கொடியது ஆணவ மலம் வரு. எப்படியா, ஒரு பொருளும் காட்டாது இருள். இப்ப அந்த வகுப்புங்க நடந்து கொண்டிருக்கு, திடீர்னு கரண்ட் போயிட்டு இருட்டாயிட்டுன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது, யார் இருக்காங்க எதுவுமே தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் என்னன்னா, சார் இருட்டா இருக்குங்கிறதாவது தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைகள்லாம் அப்படியே அங்கே உட்காந்துருங்க, கொஞ்சம் பொறுங்க, அம்மா லைட்டு கொண்டு வரட்டும், யாரும் அசையாதீங்க, கீழே விழுந்துடாதீங்க, அங்கே சேர்லாம் கிடைக்க இடிச்சிடும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், இருட்டுன்னு ஒண்ணு இருக்கிறது தெரியறதுனால கவனமா இருக்கிறோம். ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், ஆனா தான் இருக்கேன்னு காட்டும். இருபொருளும் காட்டாது இதுன்னாரு. அந்த ஆணவமலம் என்ன பண்ணுமா, பிற பொருள்களை காட்டாது மட்டுமல்ல தன்னையும் காட்டாது. அதனால நமக்கு அந்த டேஞ்சரே தெரியாம இருக்குங்கிறாரு. இருபொருளும் காட்டாது இது. இதுல உமாபதி சிவாச்சாரியர் திருவள்ளுவர் என்ன சொல்றார், ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இதுன்னார். அது மாதிரி இது மாயாத இருள், அந்த ஒண்ணு இருக்குங்கிற காட்டுறதுக்காக உலகத்து இருள் என்ன சொன்னார், மாய்கின்ற இருள் என்ன சொன்னார். எப்ப சூரியன் வந்துச்சோ அப்ப இதாயிடும். அதனால மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு, பலர்புகழ் ஞாயிறுன்னர். பலர்னா பல சமயத்தாரும் புகழ்கின்ற ஞாயிறு.
எல்லா சமயத்தாரும் ஒவ்வொரு சமயத்தார் ஒவ்வொருத்தரை வழிபடு தெய்வமா வச்சிருப்பாங்க. ஆனா யாரை வழிபடு தெய்வமா வச்சிருந்தாலும் பொதுவா என்ன பண்றாங்க, ஞாயிற்றை வணங்குகிறார்கள். ஏன்னா ஞாயிறு வந்தாதான் வெளிச்சம். இந்த உலக வாழ்வுக்கு இன்றியமையாதா இருக்கு சூரியனுடைய பங்கு. அதனால பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல். இப்போ கண்ணு இந்த இருள் நீங்கி இந்த உலகம் இந்த கண் ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது? கண்ணுக்கு காணும் தன்மை இருந்தா மட்டும் காணாது. அந்த கண் மேல அந்த பொருள் மேல பூதிய வெளிச்சம் வேணும். அதுதான் சூரிய ஒளி தர்றது. அது வேணும். சூரிய ஒளி இல்லைன்னா இந்த காணும் தன்மை கண்ணுக்கு இருந்தா கூட சில பொருள் நமக்கு தெரியல. என்னன்னா ஒரே இருட்டா இருக்கு, எனக்கு தெரியலன்றதும். அப்ப அந்த பொருளை அறிவதற்கு என்ன பண்ண வேண்டியிருக்கு? போதிய ஒளி தேவைப்படுகிறது. அந்த ஒளி யார் தரா? சூரியன் தராரு. அத சொல்றாரு, பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல். சூரியன் வரலைன்னா இந்த கண்ணுக்கு பார்வை கிடைக்காது. படரின் அல்லதை அப்படின்னு என்ன பண்றாரு? எதிர்மறையா வச்சு சொல்றாரு. அப்படி எதிர்மறையா வச்சு சொல்றது எதுக்கு அப்படின்னா, வலியுறுத்தும் முகத்தான். உண்மை பேச வேண்டும் பாடம். இத வலியுறுத்தும் பொழுது எப்படி சொல்றோம்? எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது. அது எதிர்மறையில சொல்லும் பொழுது என்ன? இது வலியுறுத்துற செய்தி. உன் அடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசையே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையில் எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் எலோம் எலோர் எம்பாவாய். வழிபாடு எங்க திருவம்பாவையில இல்லைங்களா? 9வது பாட்டுல. அதே வழிபாட 19வது பாட்டுல வரும்பொழுது எப்படி சொன்னாங்க? எதிர்மறையில வச்சு வலியுறுத்தினாங்க. எப்படி வலியுறுத்தினாங்க பாருங்க. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம்கள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அப்போ 9வது பாட்டுல கேட்ட அதே வழிபாடுதான். சிவபெருமான்கிட்ட செய்யற இந்த கன்னிப்பெண்கள் எல்லாம் மார்கழி நோன்பு நோற்று வழிபாடு என்ன செய்யறாங்க? சிவன் அடியார்கள் தங்களுக்கு வாழ்க்கை துணைவர்களாக வர வேண்டும் என்று வழிபாடு செய்யறாங்க. அந்த வழிபாட 9வது பாட்டுல சொன்னதைத்தான் 19 சொல்லும் பொழுது அதை வலியுறுத்துறதுக்காக அங்க 9 சொல்லும் பொழுது உன் அடியார் தாழ்பணிவோம், அங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இதை மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா என்ன குறையும் எலோம் எலோர் எம்பாவாய் அப்படி சொன்னவங்க 19வது பாட்டுல வரும் பொழுது எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கோ நல்குதியல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அங்க வலியுறுத்து சொன்னாங்க. அது மாதிரி அப்போ எதிர்மறையில சொல்றது என்னன்னா வலியுறுத்திருக்கு. அதை இங்க சொல்றாரு, பலர் புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண். சூரியன் வரவில்லை என்று சொன்னால் இந்த கண் ஒரு பொருளை காண முடியாது. அவ்வாறு வருவதற்கு இந்த ஞாயிறு, அது போல அகையிருளாகிய ஆணவத்தை நீக்குவதற்கு இந்த நூல் சிவஞான போதம் என்று இந்த நூலை சொன்னார். பொதுவா ஞாயிறு வந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா 2 நடக்கும். என்னன்னா அத சுவாமி எழுதுறார். ஒண்ணு, பொதுவா இருள் நீங்கும், அதனால ஒளி வரும். ஒண்ணு, அந்த இருள் நீங்குவதனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நிர்விகற்பம் சவிகற்பம் என இருவகை காட்சி அப்படின்னார். இந்த சொற்கள்லாம் பயிற்சி இல்லாதவங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். நிர்விகற்பம் சவிகற்பம் என்று 2 சொல். விகற்பம் அப்படின்னா வேறுபாடு உடையதுன்னு அர்த்தம். நிர்விகற்பம் அப்படின்னா வேறுபாடு இல்லாததுன்னு அர்த்தம்.
இப்போ தூரத்துல ஒருத்தர் வாரார், நாம அவரை பார்க்கிறோம், காட்சி, நாம அவரை பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வெளிச்சம் இருந்தாதான் நடக்கும். அதனால சூரிய வெளிச்சம்னால முதல்ல பார்க்கிறோம். தூரத்துல இருக்கிறவர் வரும் பொழுது ஒரு ஆள் வாரார்னு மட்டும்தான் தெரியுது. ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அவர் ஆணா பெண்ணான்னு கூட தெரியல சரியா. இந்த சூழ்நிலை, இந்த காட்சிக்கு நிர்விகற்ப காட்சின்னு பேர். அதாவது வேறுபாடுகள் எதுவுமே தெரியல, ஆனா ஒரு ஆள் வாரார்னு ஏதோ தெரியுது. வேறுபாடுகள் இல்லாத நிர்விகற்பம், வேறுபாடு இல்லாத தன்மை. கொஞ்சம் பக்கத்துல வர வர தெரியுது, அவர் சட்டை போட்டிருக்கிறார், அவர் கண்ணாடி இருந்திருக்கிறார், அவர் கொஞ்சம் உயரமா இருக்கிறார், அவருடைய முடி இப்படி சீவி இருக்கிறார். இப்ப இதை வச்சு நம்ம ஏற்கனவே இவர் யாருங்கிறத முன்னாடி மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அவர் அந்த முருகன் தான் வாரான்னு நினைக்கிறேன். அவர் நடையை பார்த்தாலே தெரியுது அவர் தான். இதெல்லாம் என்ன பண்றோம், அடுத்தால அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அப்போ ஒவ்வொரு இதாக அவருடைய பெயர், அவருடைய நிறம், அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய பாவனை, இவ்வாறு வேறு வேறாக எல்லாத்தையும் சவிகற்பம், எல்லா வேறுபாடுகளும் தெரிய இப்ப முடிவு பண்ணிட்டோம். இது முருகன் தான் இவரு அப்படிங்கறத முடிவு பண்ண இன்னும் ஒரு முடிவோட மேல போயிரும். அவர் எதுக்காக இப்ப காலங்காலத்தில் நம்மளை பார்க்க வாராருங்கிறத கூட நம்ம நேமா முடிவு. ஏன்னா அந்த காட்சியை கண்டு இந்த காட்சிக்கும் சூரிய ஒளி உதவி பண்ணுகிறது. இதற்கு சவிகற்பம்னு பேர். அப்ப சூரியன் வந்ததுன்னா முதல்ல உள்ள பொருள் என்னன்னா இருள் நீங்கியது. அது ஒரு வகையில. கொஞ்சம் ஆழமா சொன்னா என்ன சொல்லணும், நிர்விகற்ப காட்சிக்கும் சவிகற்ப காட்சிக்கும் ஞாயிறு இன்றியமையாதவாறு. அது போல சிவஞான போதம்ங்கிற இந்த நூல் என்ன செய்யுது, பொதுவாக ஆணவமல நீக்கத்திற்கு உதவி செய்யும். முதல்ல அது மட்டுமா, அங்க நிர்விகப்பம் சவிகற்பம் சொன்னீங்களே, அது மாதிரி இங்க ஆராய்ச்சி அனுபூதி என்னும் இருவகை உணர்விற்கும். ஆராய்ச்சி அனுபூதி என்ற இருவகை உணர்வுக்கும். ஆராய்ச்சி என்பது இறைவன் ஒருவன் இருக்கின்றான், உயிர்களாகிய நாம் அவனுடைய அடிமை பொருளாக விளங்குகிறோம். இந்த மாயை, மாயை சார்ந்த பொருள்களும் இறைவனுடைய உடைமை பொருள்களாக விளங்குகின்றன. இதெல்லாம் அறிவு. முதல்ல தெரிந்து கொள்கிறோம். தெரிந்து கொள்வது ஆராய்ச்சி. அதை அனுபவிக்க இருக்கின்றோம், அது அனுபூதி. போன வகுப்புல கூட சொன்னேன், சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் சொல்லல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். ஏன்னா அறிதல் வேறு, உணர்தல் வேறு. அறிதல் அப்படிங்கிறது இட்ஸ் நாலேஜ். உணர்தல் என்று சொன்ன விஸ்டம், ஞானம். அப்ப இந்த சிவஞான போதம் நமக்கு என்ன அனுபவத்தை தருகிறது, ஆராய்ச்சியும் அனுபூதியும். முதல் 6 சூத்திரம் ஆராய்ச்சி, அதாவது அறிவு பகுதி. இரண்டாவது 6 சூத்திரம் அனுபவ பகுதி. முதல் 6 சூத்திரத்துல என்ன தெரிஞ்சுக்கிறோம், மலங்களினால் கட்டுண்டிருக்கின்ற நம்மை அந்த மலங்களிலிருந்து விடுவித்து நிலையான இன்பத்தை இறைவன் தருவான், அவ்வாறு தரக்கூடிய கருணை உடையவன் அவன். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க அனுபவிக்கிறோம். எப்படி சார் வருவான்னாரு, தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த. 8ஆம் சூத்திரம் இதெல்லாம் அனுபவிக்கும். அங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் நம்முடைய முதல்வன் தம் முதல் எப்படி வருவான்னார், குருவுமாய். எப்போ வருவான்னாரு, தவத்தினில் உணர்த்த. உணர்த்தப்ப என்ன ஆகும்னாரு, விட்டு, எதை விட்டு, இந்த உலகத்தை பாசங்களை எல்லாம் விட்டு, அந்நியமின்மையின் எங்க போவீங்கன்னாரு, அரண்களல் செல்லுமே. நன்றி ஐயா பேராசிரியர் ராஜ்நாயக், நன்றி. பாட்டை போட்டாங்க. இப்போ ஒருவேளை நூல் இல்லாதவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அந்நியம் இன்மையின் அரண்களல் செல்லுமே 8ஆம் சூத்திரம். அது எல்லாம் என்ன அனுபவிக்கணும். அப்படி அப்போ சூரியன் வந்தா என்னாகும், பொதுவாக இருள் நீங்கும் என்பதும், நிர்விகற்ப காட்சி சவிகற்ப காட்சி என்று 2 வேறுபாடுகள் இல்லாத ஒரு காட்சியும், வேறுபாடுகளோடு உடைய காட்சியும் என்று சூரிய ஒளி நமக்கு உதவுவது போல இந்த சிவஞான போத நூல் நமக்கு எவ்வாறு உதவும் என்று சொன்னால், பொதுவாக ஆணவமல நீக்கத்திற்கு உதவும் என்றும், ஆராய்ச்சியும் அனுபூதியுமாய்
இந்த நூல் நமக்கு விளக்கம் செய்யும் என்று உரையில காமிச்சாங்க. அப்போ பலர் புகழ் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து. பெரும்பெயர் அப்படின்னா மகா வாக்கியம்னு பேர். வேதம் அதனுடைய முடிவாக இருக்கிற உபநிடதம், அதனுடைய சாரம் என்ன என்பதனை ஒரே வாக்கியத்தில் அமைத்திருக்கிறார்கள். 4 மகா வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்கள் யாரை காட்டுதுனார்? சுவாமியை காட்டுதுனார். சிவஞான சுவாமிகள் காட்டினாரு 5 எழுத்து மந்திரம் தான் நமக்கு பெரும் பெயர். ஒரு வார்த்தை அப்படின்னு எது? 5 எழுத்து மந்திரம். ஏன்னா வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அதனால அந்த 5 எழுத்த பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. இந்த ஒரு வரிய இன்னைக்கு வகுப்புல சொல்லி முடிச்சுட்டா வெற்றி. அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி. எல்லாருக்கும் சைவ சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கும். சில பேர் இப்பதான் கொஞ்சம் சைவ சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பிலே இருக்கலாம். அப்படி இருப்பவர்கள் இதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிற மாதிரி கேட்கணும்னு நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப கவனமா கேட்கணும். தலைமை பற்றி அருந்துயர் குரம்பையின் என்றாரேனும் இனமாதல் பற்றி கரணபூமணம் முதலாயினவும் கொள்ளப்படும். சுவாமி சொல்லிட்டார். தலைமை பற்றி அருந்துயர் குரம்பைன்னா என்ன அர்த்தம்? உடல்னு அர்த்தம். அருந்துயர் குரம்பையினர் ரொம்ப துயரப்படுகின்ற அப்படின்னா இந்த இடத்துல துயரப்படுகின்றனா ஆமா சார் அடிக்கடி காய்ச்சல் மண்டேடி ஏதாவது வர்த்தம் செய்து அப்படி அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல அருந்துயர் குரம்பைன்னா சுவாமி என்ன சொல்ற, என்னைக்கோ ஒரு நாள் தப்புன்னு உயிரை விட்டுட்டு போயிடும் சார் அப்படிப்பட்ட குரம்பையினர். அப்படின்னா நிலையா இது இருக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் இல்லை. நிலையா இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. நிலையா இல்லைங்கிறது கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸ் பீரியட் ஏதாவது கொடுத்துட்டு போகுமான்னா அது கூட இல்லையா. அத திருவள்ளுவர் சொல்வார். அப்படியே இது ஒரு வாடகை வீடு தானே என்பர். புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பினில் துச்சில் இருந்த உயிருக்கு என்பர். ஒரு வீடு வாடகைக்கு இருக்கிற மாதிரி உயிருக்கு வாடகைக்கு இருக்குதான். திடீர்னு ஒரு நாள் காலி பண்ணிட்டு போயிடுமா. அந்த வீட்டை காலி பண்றதுக்கு கூட வீட்டுக்காரர் 1 மாசம் 2 மாசம் டைம் கொடுப்பார். இங்க நமக்கு நோட்டீஸே கொடுக்கறது இல்லை எந்த நாள். அதனால இது அருந்துயர் குரம்பை அப்படின்னா சொல்லிட்டு அதை வச்சு சுவாமி எழுதுறாரு. இவ்வுடம்பு அறிவற்றது. இந்த உடம்புக்கு அறிவு கிடையாது. இந்த உடம்பு அறிவற்றது. ஆதலால் இவ்வுடம்புள் நின்று இன்ப துன்பங்களை அறிவதற்கும் நுகர்வதற்கும் உடம்பின் வேறாய ஆன்மா என்ற ஒரு தனிப்பொருள் உண்டு. லாஜிக்கா தர்க்க ரீதியா எடுத்துட்டு போவாரு சுவாமி. இப்போ முதல்ல நம்ம என்ன கண்ணில் பார்க்கிறோம்? உடம்ப பார்க்கிறோம். இந்த உடம்ப வச்சு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? இந்த உடம்புக்கு அறிவு இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். இல்ல சார். ஏன்னா இருக்குன்னு சொன்னா என்ன ஆயிடும்? இறந்த பின்னர் அதை தூக்கிட்டு போகும்பொழுது அது பேசிக்கிட்டே வரணும் நம்ம கூட. நல்ல வேளை அப்படிலாம் ஆகல. ஏன்னா அதற்கு அனுபவம் கிடையாது, அறிவு கிடையாது. ஆனா இந்த உடம்பு பேசுகிறதே, கேட்கின்றதே, சுவைக்கின்றதே, அனுபவித்துக் கொண்டிருக்கிறதே. அப்ப என்ன தெரியுது? இந்த உடம்பில் இந்த உடம்புக்கு வேறாய ஒரு பொருள் இருந்து இதை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆமா சார். அப்போ உடம்பின் வேறாய ஒரு பொருள் உண்டு. அதற்குத்தான் உயிர் அல்லது ஆன்மா என்று பெயர். ரைட். இப்போ ஆன்மா உண்டுங்கிறத நிலைநிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு அடுத்த பாயிண்ட், 2வது பாயிண்ட் என்ன கேஸ் எப்படி கொண்டாடுறாரு? இவ்வுலகத்தில் எண்ணற்ற உடம்புகள், எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ உடம்புகள் மக்கள். ஏன்னா ஒரு உடம்பு மாதிரி இன்னொரு உடம்பு இல்லை. இவ்வுலகத்தில் உள்ள எண்ணற்ற உடம்புகளில் ஓர் உடம்புக்கு நேரும் இன்பமோ துன்பமோ மற்றொரு உடம்பில் அறியப்படாததனால் எனக்கு ஏற்படுகின்ற அனுபவம் இவன் கூட இருக்கிற அவருக்கு இல்லை. வகுப்பு கேட்டுட்டு இருக்கிறதுல கூட கேட்டிருக்க மாதிரி ஒரு அனுபவம் பக்கத்துல இருக்கவங்க இல்லை. ஒவ்வொருத்தர் உடம்புல ஒவ்வொரு மாதிரி அனுபவம் நடக்கு.
அந்த அனுபவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லாததுனால ஒவ்வொரு உடம்பிலும் ஆன்மா தனித்தனியாக உள்ளது. அதனால் ஆன்மாக்கள் எண்ணிறந்தன. முதல் பாயிண்ட்ல என்ன சொன்னாரு? ஆன்மா ஒன்று உண்டுன்னு நிச்சயப்படுத்தினார். இப்ப ரெண்டாவது பாயிண்ட்ல என்ன சொல்றாரு? அந்த ஆன்மாக்கள். ஏன்னா உண்டு, ஒரு ஆன்மா ஒரு புண்டுன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன கேள்வி வரும்? எத்தனை ஆன்மா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு? ஆன்மாக்கள் எண்ணிறந்தனன்ட்டார். திருவள்ளுவர் பயன் தான் திரும்பவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்றார். இதுவரைக்கும் முக்தி இன்பம் பெற்றவர்கள் துறந்தோர், இன்னும் முக்தி இன்பம் பெறுவதற்கு நம்மள மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க துறப்போர். இது எவ்வளவு சார் டோட்டல் அப்படின்னு சொன்னா, தம்பி நீ யாரும் எவ்வளவு பிறவிகள் வாழ்ந்து எத்தனை நாள் வாழ்ந்திருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா? எவ்வளவு நாட்கள் இன்னும் வாழ இருக்கேங்கிறது சொல்ல முடியுமா? அத்தனை அந்த நாட்கள் எத்தனையோ அது மாதிரி இந்த உயிர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எண்ணிலி, நம்மளால என்ன சொல்ல முடியாது. அதை சொல்லிட்டாரு. இங்க எப்படி சொன்னார்னா, உலகத்தில் எண்ணற்ற உடம்புகள் ஓர் உடம்புக்கு நேரும் இன்பமோ துன்பமோ மற்றொரு உடம்புக்கு இல்லாததுனால அப்ப என்ன தெரியுது? ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு ஆன்மா. அதனால என்ன ஆயிடுச்சு? ஆன்மா முதல் கருத்துல சொன்ன ஆன்மா உண்டு என்று சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு? அவ்வாறு சொல்லப்பட்ட ஆன்மாக்கள் பல, எண்ணிலி என்று சொல்லியாச்சு. மூணாவது திரும்ப அந்த உடம்பு வச்சதும் பேசுறாரு. உயிர்கள் அந்தந்த உடம்பிலே கட்டுப்பட்டு நிற்கின்றன. எனவே உயிர்கள் இந்த உடம்பிலே கட்டுப்பட்டு நிற்கின்றன பார்க்கும் பொழுது என்ன தெரிஞ்சதுன்னா, இதற்கு முன்னால் கட்டுப்படாத ஒரு நிலையிலே இருந்திருக்க வேண்டும். இப்போது கட்டுப்பட்டு இருக்கின்றது. பின்னர் ஒரு காலத்தில் இவை கட்டுக்களிலிருந்து நீங்கும். இடைப்பட்டு உள்ள நிலையே இந்த கட்டுப்பட்ட நிலை. ஏன்னா ஒரு கால எல்லையில இந்த உடலை விட்டு நீங்குவதை நம்ம பார்க்கிறோம். உற்றார் ஆறு உளரோ உயிர் கொண்டு பொம்பொழுதுன்ட்டார் இல்லைங்களா? செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறுவிரகால் தீ மூட்டி செல்லான்னு இருப்பார். அப்புறம் சொன்ன அப்ப இந்த உயிர் வந்து உடல்ல இருந்து நீங்கிற நிலையை பார்த்துட்டோம். அப்போ இப்போ உடலோடு உள்ள நிலை, பின்னர் நீங்குகின்ற நிலை. அப்ப இதற்கு முன்னாடி உடலுக்கு வர முன்னாடி ஒரு நிலை இருந்திருக்கணும். அந்த 3 நிலை இருக்கணும். எனவே இதனை கட்டுவதற்குரிய தலை ஒன்று உண்டு. அப்போ இந்த உயிரானது இந்த உடம்புல வந்து சேர்றதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு கட்டு அந்த இடத்துக்கு. அப்படின்னா அந்த கட்டு தான் வந்து அந்த தலை அல்லது குற்றம். அத்தகைய தலை தோற்றமில் காலத்திலேயே உயிருக்கு கட்டியிருத்தல் வேண்டும். அதுதான் ஆணவமலம்னர். அங்கிருந்து எடுத்துட்டு வர்றாரு. அப்ப உயிரை சொல்லி உயிர்கள் பலன்னு சொல்லி அதுக்கு மேல எடுத்தால் இதை சொல்லி அவ்வாறு இவ்வாறு அறியவே. இது தெரிஞ்ச உடனே 4வது பாயிண்ட், 3 நிலைகள் உள்ளன என்பது தெளிவு. என்ன மும்மல? இந்த மும்மல கட்டுக்கு முந்திய நிலை, மும்மல கட்டுற்று இப்ப இருக்கிற நிலை, மும்மல கட்டிலிருந்து விடுபட்ட நிலை. அது அப்படியே சைவ சித்தாந்த சொற்கள்ல சொன்னா கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 நிலை. சிவஞான சித்தியார்ல அப்படியே சொல்லார். கேவலம், சகலம், சுத்தம் என்ற ஆன்மா 3அவத்தை மேவுவன். அதனால தமிழ்ல இது அப்படியே நல்ல கொஞ்சம் அந்த கேவலம், சகலம், சுத்தம்ங்கிற கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா தமிழ் எப்படி நினைச்சு கொள்ளலாம்? இருள் நிலை கேவலத்துல, இப்போ மருள் நிலை மயக்கத்துல இருக்கிறோம். நாளைக்கு எங்க போறோம்? சுத்த நிலை போறோம். அருள் நிலை, இருள் நிலை, மருள் நிலை, அருள் நிலை வச்சுக்கலாம். எப்படி? கேவலம், சகலம், சுத்தம். இப்படி இந்த கேவலம், சகலம், சுத்தம்னு இருக்கக்கூடிய இந்த பொருந்தி இருக்க இந்த உயிர்கள் உடலிலே இந்த உயிர் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த சகல நிலையில நாள்தோறும் 5 நிலைகளை அடைகின்றது. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள் ஆகிய 5 நிலை வேறுபாடுகள் ஏற்படுகின்றது. வடமொழி சொல்ல அப்படி சொன்னா சாக்கிரம், சொப்னம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்று 5. தமிழ்ல சொன்னா நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்கள். இவைக்கு வந்து காரிய அவத்தைன்னு பேர். அவத்தைன நிலைன்னு அர்த்தம். கேவலம், சகலம், சுத்தம்க்கு காரண அவத்தைன்னு பேரு. நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படங்களுக்கு காரிய அவத்தைன்னு பேரு. அந்த 5 நடக்கின்றது. ஆமா, அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும். நல்ல நனவு நிலையில இருக்கிறோம், சில நேரங்களில் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? சில நேரங்களில் என்ன பண்றோம்? உறக்கத்துல இருக்கும். இந்த வகுப்பு பாருங்க, ஆரம்பிக்கும் போது நல்லா கவனிக்கணும்னு இருப்போம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கனவு காணுவோம். என்ன கனவு காணுவோம், எப்ப முடிப்பாரு இந்த ஆளுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் முக்தி இன்பத்தை நோக்கி அப்படி உறக்கத்துக்கு அப்படி லேசா போயிட்டு அப்படி வருவோம். இதெல்லாம் வகுப்புல நடக்கும். அது மாதிரி இப்ப என்னது, இதெல்லாம் வந்து நனவு நிலை, கனவு நிலை, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் இறைவாறெல்லாம் போய் இந்த விழிப்பு நிலையிலேயே உயிர் ஐம்புலன்களையும் உணரும் ஆற்றல் உடையதேனும் அப்போதும் நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வருவதால் நனவு நிலையிலும் கூட இந்த 5 நிலை வேறுபாடுகள் உள்ளன. இந்த நனவு நிலையிலேயே இந்த நிலைகள் நடக்குமா? அதுக்கு எது சொல்றாரு, நனவு நிலையிலேயே அவ்வாறு அது நடக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. அதாவது இன்னைக்கு வகுப்புக்கு வரணும் வந்திருக்கிறோம். நல்ல நனவு நிலையில நல்ல தெளிவா சாயங்காலம் 4 மணின்னு ரொம்ப உற்சாகமா நம்முடைய செல்போன்ல லேப்டாப் ஆன்லாம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வந்தாச்சு. புஸ்தகத்தை சிவஞான போதம் புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. பின்னூட்டல் படிவத்தை கொண்டு வந்தாச்சு. எல்லாம் வந்தாச்சு. இங்க வந்து இது பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்கேயும் தடுமாறுறோம். என்னன்னு கண்ணாடி அங்க வச்சுட்டு வந்து மறந்துட்டோம். இவ்வளவு இருந்தாலும் கண்ணாடி இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்க ஸ்கிரீன்ல என்ன தெரியுதுன்னே தெரிய மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நனவு நிலையிலேயே நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வருகின்றது. அப்ப அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது சொல்றார் சாமி. அடுத்த பாயிண்ட்ல உயிர்கள் இந்த உடம்பிலே கட்டுப்பட்டு நிற்கின்றன. கட்டுப்பட்ட நிலை தன் உரிமையோடு நிற்கும் நிலை அன்று. யாரு இந்த பிறவி எடுக்கணும்னு உயிர் எங்க கொண்டு கட்டுப்படுத்தினா தெரியல. நம்மளா முடிவு பண்ணோம் இல்ல. எனவே அவை தன் வயத்தினல நாமா முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இது. அதனால் அவ்வுயிர்களுக்கு உடல் முதலிய 4ஐயும் படைத்து, எது, தனு கரண புவன போகம். தனுனா உடல், கரணம்னா உடல்ல உள்ள கருவிகள், புவனம்னா இந்த உலகம், போகம்னா இந்த உலகத்துல உள்ள நுகர்ச்சி பொருள்கள் எல்லாம், இவையெல்லாம் நமக்கு கொடுத்து அவ்வுயிர்களுக்கு உடல் முதலிய 4ஐயும் படைத்து நிலைநிறுத்தி இறுதியில் ஒடுக்குவதற்கு இவ்வுயிர்களினும் மேலான பரமான்மா என்னும்படும் கடவுள் ஒருவன் உண்டு என்று அறிதல். எப்படி பாருங்க, முதல்ல உடலை சொல்லி, உடல்ல இருந்து ஆன்மாவை சொல்லி, ஆன்மா வந்து அதுக்கு அப்ப இந்த நிலைக்கு வருது காரணமா இருக்கணும், அதுக்கு ஆணவம்னு ஒரு தலை இருக்குன்னு காட்டி, அதுல இருந்து மாய கண்மத்தை நம்ம கொண்டு காட்டி, இப்ப இந்த நிலையெல்லாம் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது அப்ப இதுக்கு வந்து கடவுள் ஒருத்தர் இருந்துதான் இது செய்யணும்னு கடவுள் உண்டு என்று நிறுத்தி, அந்த கடவுள் யாருன்னு அடுத்த கேள்வி. அதுக்கு சொல்றாரு, படைத்தல் தொழிலுக்கு உரியவன் பிரம்மன் என்றும், காத்தலுக்கு ஒரு திருமால் என்றும், ஒடுக்குதலுக்கு ஒரு உத்தனன் என்றும் 3 கடவுளர்கள் உள்ளார் என்பது பெண்பான்மை வழக்கு. இங்கு பரமான்மா என்று கூறப்பட்ட முழுமுதற் கடவுள் இம்மூன்று தொழிலில் ஒரு தொழிலை மட்டும் செய்யும் கடவுளருக்கு மேலானவனாய் இம்மூவரையும் தொழிலுக்கு உட்படுத்தி இருக்கின்ற ஒப்பற்ற கடவுள். அப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அவன் என்று சொல்லி, அவன் இந்த உலகத்தை படைப்பான்னா எப்படி படைப்பான் அதை சொல்ற. அவனுடைய தொழில இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அவன் எவ்வாறு என்று படைப்பான். உலகத்தின் போது படைக்கும் பொழுது தானே படைப்பானா, உலகத்தையும் உயிர்களையும் விட்டு விலகி நின்று படைப்பானா, எதனால் படைப்பான், படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் ஏற்றத்தாழ்வு உடையவனவாகவும் இன்ப துன்பங்கள் உடையவனவாகவும் ஏன் உள்ளன. அருமையான ஒரு கேள்வி எழுப்பிட்டார். அவன் தான் இதையெல்லாம் படைக்கிறான், நமக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் ஏற்கனவே பாரபட்சம் உள்ளவன் தானே, அதனால் அவன் எல்லாவற்றையும் ஒன்று போலதானே படைத்திருக்க வேண்டும். அவன் எவ்வாறெல்லாம் படைத்திருக்கிறான். இந்த படைப்புல நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றனவே. சில பேர் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, சில பேர் அப்படி இல்லை. சில பேர் ரொம்ப செல்வந்தரா இருக்காங்க, சிலவர் ஏழையா இருக்கிறார்கள், சில அப்படி இப்படி பல்வேறு அமைப்புகள்ல இருக்கிற. ஏன்னு சொன்னா தமது சமவேத சக்தியான் சுவாமி எழுதுவார். சமவேத சக்தியான்னா அவனுக்கு பாரபட்ச தன்மை தான் இருந்தாலும் எதை அடிப்படையானாரு, நம்முடைய வினைக்கு ஏற்றார் போல். அப்ப வினைங்கிற ஒரு செய்தியை கொண்டாண்டாரு. ஆன்மான்னாரு, முதல்ல உடம்புன்னாரு, அப்புறம் ஆன்மா கட்டினார், அப்புறம் மலத்தை கட்டினார், அப்புறம் கடவுளை கட்டினார். இப்ப கடவுள் இவ்வாறு வேறுபட்டு படைத்து தருகிறான்ங்கிறத வச்சு எதை கொண்டாடுறாரு, அவரவர் வினை, அவரவர் அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், சோபோசாரம். அப்ப அவரவருக்கு அப்போ வினை உண்டு என்று அதை சொல்லிட்டார்.
இவ்வாறு கூறப்படுகின்ற அந்த இறைவன் எப்படி இருப்பான்னார்? இயல்பிலே லயம், போகம், அதிகாரம் என 3 நிலை வேறுபாடுகள் உள்ளவனாகவும் இருப்பான். அவ்வாறு அவன் சொல்வதெல்லாம் அது உண்மையான வேறுபாடுகள் அல்ல, உபசார வழக்கு. சுவாமிக்கு உபசாரமா சொல்றோம். சொல்லிட்டு இறைவனை பற்றி ஒரு செய்தி சொல்றார். இறைவன் மலங்களால் பற்றப்படாதவன் ஆகவும், நாம ஏற்கனவே மலங்களால் பற்றப்பட்டவர்கள், ஆனால் அவன் இயல்பாகவே பாசங்களை நீங்கியவன், அதனால மலங்களால் பற்றப்படாதவன் ஆகவும், விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும், அவனுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது, விருப்பு வெறுப்பு அற்றவனாகவும் இருந்து உயிர்களுக்கு இன்ப துன்பங்களை அவற்றின் கருவிகளின் வழியாக நுகரச் செய்வான் என்று அறிதல். சுவாமி தான் இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் நுகருமாறு நமக்கு செய்யறான். ஆனா அவன் எவ்வாறு செய்யறான்னா, அவனுக்கு இயல்பாகவே இந்த மலங்களிலிருந்து நீங்கியவன், இயல்பாகவே அவனுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் நீங்கியவன். ஆனா அவன் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்குமாறு. ஏன் அனுபவிக்கிறாரு? அனுபவிக்க அனுபவிக்க வினைகள் கழிய வேண்டும். அவ்வாறு வினை செய்து கழிய கழிய ஆணவ மூலத்தினுடைய பிடி தளரும் என்கின்ற நிலை அறிந்து அவன் இவ்வாறு செய்யறான். இறைவனுடைய இயல்பு இப்ப சொல்றாரு. கடைசி ஒரு அருமையான கேள்வி கேட்கிறார். இந்த இறைவனை அறிகின்ற இந்த இயல்பு உயிர்களுக்கு உண்டான ஒரு கேள்வி எழுப்புகிறார். எப்படி எழுப்புறாரு? இறைவனுடைய இயல்பு உயிர்களால் அறியப்படுமானால் அவ்வாறு அறியப்படும் பொருள் உலகத்தின் மற்ற பொருள்கள் போல அழியும். அருமையா, அதாவது 6ஆம் சூத்திரத்தை சொன்ன, அதாவது 12 சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கோமோ அது அவ்வளோத்தையும் சிறப்பு பயணத்துல கொண்டாடுறார். நூல்ல என்ன விரிவா சொல்லி இருக்கிறாங்களோ அதை சுருங்க சிறப்பு பாயிரத்துல காட்டணும். அது ஒரு மரபு. ஆனால அது அந்த பாயிரத்துல அப்படி காட்டியிருக்காங்கிறது நமக்கு எடுத்து காட்டுறார். இப்பேற்பட்ட இறைவனை இந்த உயிர்கள் அறிய முடியுமா அப்படின்னு கேள்வி. அறிய முடியும்னு சொன்னா என்ன சிக்கல் வந்துரும்னா, நம்முடைய அறிவினாலே நாம் அறிகின்ற இந்த பொருள்கள் எல்லாம் அழியும் தன்மை உடையன. சுட்டி அறியப்படும் பொருள் அழியும். அதனால இது செல்போன், நான் சுட்டி அறிகிறேன், இது ஒரு நாள் அழியக்கூடிய பொருள். இது புத்தகம், இது ஒரு நாள் அழியக்கூடிய, இதெல்லாம் அழியும் பொருள். அப்ப இது இறைவன் நம்மால் அறிய முடியும்னு சொன்னா என்ன ஆயிடும்? அவன் அழிவான் ஆயிடும், பெரிய சிக்கல் ஆயிடும். ஐயோ, அப்ப அப்படி சொல்லக்கூடாது சார், அப்ப நம்மால் அறிய முடியாது சார், அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன சிக்கல் ஆயிடும்? அறியவே முடியாத பொருள்னா இல்பொருள்னு ஆயிடும். இல்பொருள்னா முயல் கொம்பு, ஆகாயத்தாமரை, இப்படி எல்லாம் பொருள் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இறைவனும் இல்லாத பொருள் ஆயிடுவான். அப்போ இறைவனை அறியக்கூடிய பொருள்னு சொன்னா அழிவான்னு ஆயிடும். இறைவனை அறிய முடியாத பொருள்னு சொன்னா இல்லாதவன் ஆயிடும். அதனால இப்ப அறியக்கூடியவன்னு சொல்றதா அறிய முடியாதுன்னு சொல்றதான்னு ஒரு பெரிய சிக்கல். அதுக்கு பதில் சொல்றார். இறைவனுடைய இயல்பு உயிர்களால் அறியப்படுமானால் அவ்வாறு அறியப்படும் உலகத்தின் மற்ற பொருள்கள் போல அவன் அழியும் இயல்புடைய பொருளாவான். ஆதலால் உயிர் அறிவிற்கு அவன் அகப்படாதவன், அறியவே முடியாதவன் என்றால் அத்தகைய ஒரு பொருள் பொய்ப்பொருளே. எனவே இவ்விரண்டு தன்மையும் அன்றி பாச அறிவிற்கும் பசு அறிவிற்கும் எட்டாத இறைவன் சிவஞானத்தாலே அறியப்படுவான். நம்முடைய அறிவினாலே அறிகின்ற பொருள் அழியும். அதனால அவன் அறிய முடியும் நம்மால. எப்படின்னா நம்முடைய அறிவினால் அல்ல, அவன் தருகின்ற அறிவு. நம்முடைய அறிவு இந்த உலக பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு பாச ஞானம்னு பேரு, நம்மை பற்றியே நாம் உணர்ந்து கொள்வதற்கு பசிஞானம்னு பேரு. ஆனா இறைவன் தந்து அதனால் நம்ம சொல்லக்கூடிய அந்த அறிவுக்கு பதிஞானம் அல்லது சிவஞானம்னு பேர். அந்த சிவஞானத்தாலே அவனை அறிய முடியும். நம்முடைய அறிவினால் அறிகிற பொருள் தான் அழியும். அவன் அருளால் அழிகின்ற அவனை அறிய முடியும்னா அது அழியாது. அதனால இவன் அறியப்படும் பொருளான ஆம் அறியப்படும் பொருள், அறியப்படாத பொருளான ஆமா ஒரு வகையில் அறியப்படாத பொருள். எப்படின்னா நம்முடைய அவன் அறிகின்ற பொருள், ஆனால் நம்முடைய அறிவினாலே அறியப்படாத பொருள். அப்ப எப்படி அறிய முடியும்னாரு? சிவஞானத்தாலே அறிய முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. அப்புறம் சொன்ன நீ காட்டலன்னா யாருப்பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களா இதை பார்க்க முடியும், அவன் பார்க்கணும் சொல்லிட்டு அவ்வாறு இறைவனை அறிகின்ற அறிவு
ஆன்மா ஆகிய உயிருக்கே உண்டு அறிதல். 14வது பாயிண்ட்ல வர்றார். அவ்வாறும் இறைவனை அறிகின்ற அந்த அறிவு சடப்பொருள்களுக்கு கிடையாது. அறிகின்ற இறைவனை அறிகின்ற அந்த அறிவும் இறைவனை அனுபவிக்கின்ற அந்த உரிமையும் யாருக்கு உண்டுனாரு? ஆன்மாக்களுக்கு மட்டுமே உண்டு என்கின்ற இந்த 14ஐயும் சுவாமி எங்கிருந்து எடுத்துட்டு வராரு? அந்த செய்யுள்ள பாருங்க. அருந்துயர் குரம்பயன் ஆன்மா நாடி. இந்த உடம்பின் மூலமாக இந்த ஆன்மான்னு இங்க சூத்திரத்துல அவ்வளவுதான் சிறப்பா சொன்னார். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த 14 செய்தியும் உள்ள கொண்டாந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த. மயர்வுன்னா மயக்கம்னு அர்த்தம். ஆகமங்களை எல்லாம் கற்று உணர விரும்பிய நந்தியம்பெருமான் எங்க அகச்சந்தானத்துல முதல்ல வர்றவர் இல்லைங்களா? மெய்கண்டார் நம்ம பார்த்தோம். மெய்கண்டாருக்கு மேல பரஞ்சோதி மாமுனிகளை பார்த்தோம். பரஞ்சோதி மாமுனிகளுக்கு மேல சத்தியஞான தரிசிகள், சத்தியஞான தரிசிகளுக்கு மேல சனற்குமாரர், சனற்குமாரருக்கு மேல நந்தியம்பெருமான். அவருக்கே ஆகமங்கள் பொருள் நிச்சயம் செய்யறதுல ஐயப்பாடு வந்து சுவாமிகிட்ட போய் கேட்க சுவாமி உபதேசம் செய்யறான். எப்படி உபதேசம்? மயக்கம் நீங்குமாறு செய்யறான். மயர்வு அற நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். அப்ப சிவஞான போதம் எங்க இருந்து வருது பாருங்க. சிவஞான போதம் எங்க இருந்து வருதுன்னா திரு கைலாயத்துல சுவாமிகிட்ட இருந்து நந்தியம்பெருமானுக்கு வருது. சிறப்பு பாயிரத்துக்கு அப்ப முதல்ல சிவஞான போதம் யாருக்கு உபதேசிக்கப்பட்டதுன்னு சொன்னா நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கு. அந்த நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த பொருளை அவர் சனற்குமாரருக்கும், சனற்குமாரர் சத்தியஞான தரிசிகளுக்கும், சத்தியஞான தரிசிகள் பரஞ்சோதி மாமுனிகளுக்கும் உபதேசம் செய்ய இதை பரஞ்சோதி மாமுனிகள் இப்ப யாருக்கு? மெய்கண்டாருக்கு அளிக்க அதை நமக்கெல்லாம் உரைத்தவன் உயர் சிவஞான போதம் உரைத்தோன். மேல இருந்து வழி வழியா வந்த அந்த பொருளை நாமெல்லாம் உணரும் பொருட்டு நமக்கு கொடுத்தவன் யாருன்னாரு? பெண்ணை புனல் சூழ் வெண்ணை. பெண்ணையாறு சுற்றி ஓடுகின்ற வெண்ணை திருவெண்ணை நல்லூரை சேர்ந்த சுவேதவனன். சுவேதவனன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சுவேதவனம்ங்கிற ஊரு திருவெண்காடு, அதான் சுவேதவனம். அந்த சுவேதவனம் திருவெண்காட்டு பெருமானுடைய அருளாலே அவதரித்த குழந்தை இது இல்லைங்களா? நம்ம போன மாசம் கதை சொன்னோம். அச்சுத கலப்பாளருடைய வழிபாட்டுக்கு இறங்கி திருவெண்காட்டு பெருமான் இந்த அருள் செயலை செய்கிறார். அதனால சுவேதவனன் என இவருடைய இயற்பெயர் சுவேதவன பெருமாள். சுவேதவனம்னா திருவெண்காடு. திருவெண்காட்டு பெருமானுடைய அருளாலே பிறந்ததுனால இவருக்கு பெயரே சுவேதவன பெருமாள் தான் வச்சாங்க. அந்த இயற்பெயர் சொல்றாரு. ஆனா வெண்ணையினர் எங்க? திருவெண்ணெல்லூர். தோன்றியது திருப்பெண்ணாகடம்னாலும் தன்னுடைய மாமா வீட்டுலதான் அதிக காலம் அங்க இருந்து விளையாடிட்டு இருந்தது. அது நடந்தது எங்கன்னா திருவெண்ணெல்லூர். அருள் நிகழ்வாகிய பரஞ்சோதி மாமுனிகள் கீழறங்கி வந்து உபதேசம் செய்த இடம் வந்து திருவெண்ணை நல்லூர். அதனால அதையும் ஞாபகப்படுத்துறாரு. பெண்ணை புனல் சூழ் வெண்ணை அந்த ஊரில் பேர் ஆள் யார்? பேர் சார்னாரு சுவேதவனன். அவர் யார் சார்னாரு? பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன். இந்த பிற சமயங்கள் எல்லாம் காட்ட மறந்த உண்மையை, காட்ட மறந்த உண்மைன்னா பொய் தானே, அந்த பொய்யெல்லாம் விட்டு நீங்கி உலகம் என்கின்ற இந்த பொய்யை விட்டு, நிலையாமையாகி இந்த உலகத்தை விட்டு, இந்த இதிலிருந்து பந்த பாசங்களிலிருந்து விலகிய பொய் கண்டு அகன்ற அவர் யார் சார்னாரு? மெய்கண்ட தேவன். அந்த சுவேதவனன் தான் அவன் மெய்கண்ட தேவன். எப்படின்னாரு? பொய்கண்ட அகன்ற மெய்கண்ட தேவன். அவருடைய திருவடிகளை யாரெல்லாம் வணங்குவார்கள்ங்கிறார். அதான் சொல்றார். பவ நனி வன்பகை கடந்த தவர். வன்பகை பெரிய பகை. என்ன பகையினாரு? பவநனி வன்பகை அப்படின்னா பவம்னா பிறவி. பிறவிங்கிற பெரிய பகையை விட்டு நீங்கியவர்கள் அப்படின்னா சிவன் முத்தர்கள், உயர்ந்தவர்கள். அவ்வாறு செய்யக்கூடிய தவம் செய்தவர்கள். அவர்கள் மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளை தங்களுடைய தலை மேல வைத்திருக்கிறார்கள். பவனனி வன்கடந்த தவறடி தவர் அடிபுனைந்த தலைமையோனே அப்படின்னா எப்பேற்பட்ட தலைமை உடையவன். யாருக்கு இவன் தலைவன் என்று சொன்னால்
இந்த பிறவிகளில் இருந்து விடுபட்டு, நூல் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? முதல்ல பிறவிக்கு அஞ்சி வீடு பெற்று விரும்புவர்களுக்கு தான் நூல்னே சொன்னார். அவர் எப்படி இருக்கிறார்? ஏற்கனவே பிறவியில் இருந்து விடுபட்டு வந்த, அது எப்பேர் இந்த பிறவியிலிருந்து விடுவது சாதாரண காரியமா? என்ன வள்ளுவர் கூட அதான சொல்லாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர்னர். அவர் இறைவனடி சேர்ந்தார், நீந்தார், இறைவனடி சேராதார். அதனால அவ்வாறு அந்த நீந்தியவர்கள், பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள், வேறு தவத்தினால் உயர்ந்தவர்கள் தங்களுடைய தலைமேலே வைத்து மெய்கண்ட தேவநாயனாரை வழிபாடு செய்கிறார்கள். அவருடைய மெய்கண்டாருடைய திருவடிகளை தங்கள் தலைமேல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். அப்ப மலர்தலை உலகின் மாயிருள் துணிய பலர்புகழ் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வர நந்தி முனிகனத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய்கண்டு அகன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்ததவர் அடிமுனைந்த தலைமையோனே என்று சிறப்பு பாயம். இப்பேற்பட்ட, இப்ப நம்ம முதல்ல ஒரு எட்டு கேள்விகள் சொன்ன பாருங்க. அந்த 8க்கு இங்க பதிலெல்லாம் சொல்லிட்டார். ஏன்னா நூல் ஆசிரியர் பெயர் சொல்லிட்டார், எங்கே ஏற்றப்பட்ட நூல் ஊர் பேரை காட்டிட்டார், இது எந்த இதுல சொன்ன, இதனுடைய பயன் என்னன்னு சொல்லிட்டார். ஏன்னா பொய்கண்ட பவன் அணி வன்பகை கடந்தன்னா பிறவியை விட்டு நீங்கிறது, அதுக்கான பலனை சொல்லிட்டார். இது வந்த வழி எங்க இருந்து, ஏன்னா ஆக்கியோன் பெயரே வழியே இல்லைனர், எங்க இருந்து வந்ததுன்னாரு, நந்தி முனிகணத்து. அப்ப அங்கிருந்து மேல கைலாயத்துல இருந்து வந்ததுங்கிறத காட்டிட்டார். அப்ப எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பாயிரத்தினுடைய இலக்கணமா இந்த பாட்டு அமைந்திருக்கு. இத அருணந்தி சிவாச்சாரியார் பண்ணதா சொல்றாங்க. ஏன்னா இந்த நந்தியம்பெருமானுக்கு என்ன சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, போன முதல்ல சொன்ன போது ஆகமங்களோட பொருள் ஒருமையை நிச்சயித்தல். சைவ ஆகமங்கள் மொத்தம் 28, மூல ஆகமங்கள் சைவத்துல 28, உபாகமங்கள் பல. அந்த சைவ ஆகமங்கள் 28ஐயும் படிக்கும் பொழுது ஒண்ணுல பொருள்கள் அடிப்படை பொருள் 3ங்கிறாங்க, 4ங்கிறாங்க, 5ங்கிறாங்க. அவ்வாறு நந்தியம்பெருமானுக்கு இப்படி இருக்கு சுவாமின்னு சொல்லி, இதுல ஒரு நல்ல சிவஞான மாபாடியத்துலதான் சுவாமி சொல்வார், என்ன தெரிந்து கொள்ளணும்னா, எல்லா ஆகமங்களுடைய திரண்ட கருத்தை தருவது சிவஞான போதம் அப்படி இல்லையா. ஆகமங்களை படிக்கும் பொழுது அதிலே ஏற்படக்கூடிய பொருள் ஒருமையை நிச்சயம் செய்வதில் ஏற்படக்கூடிய ஒரு ஐயம், அந்த ஐயத்தை நீக்குவதற்காக சுவாமி என்ன பண்ணானா, நந்தியம்பெருமான்கிட்ட இந்த சிவஞான போதத்தை உபதேசம் பண்ணான் அப்படின்னு சொன்னா, இது எல்லா ஆகமங்களுடைய திரண்ட கருத்தாய் விளங்கும் நூல் அல்ல. சுவாமி சொல்லிட்டாரு சிவஞான, அப்படி இல்லை. அப்ப இந்த சிவஞான போதம்ங்கிறது என்னன்னாரு, ஆகமங்களை பயிலும் பொழுது ஏற்படுகின்ற, எவ்வாறு இந்த ஆகமத்திற்கு பொருள் நிச்சயம் செய்கின்ற அதிலே ஏற்படக்கூடிய ஒரு மயக்கம், ஒரு தெளிவின்மை, அதை நீக்குவதற்காக நந்தியம்பெருமானுக்கு சுவாமி எடுத்து கொடுத்த நூல் இந்த சிவஞான போதம். அந்த நூலை அவன் கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதான் உயர் சிவஞான போதம். அன்னைக்கு உயர் சிவஞான போதத்துக்கு காரணம் சொன்ன. இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உயர் சிவஞான போதம்னா ஏனைய 3 பாதங்களை ஆராயும் நூல்களுக்கும் மேம்பட்ட நூல், ஆனாலும் உயர் சிவஞான போதம். ஏன்னா முதல்ல இது குறை எழும் பொழுது சைவாகமங்களின் உளவாகிய 4 பாதங்களுள் வைத்து ஞானபாதத்து ஓதிய பொருளையினர். அப்ப சரியாபாதத்துக்கு நூல் இருக்கு, கிரியாபாதத்துக்கு நூல் இருக்கு, யோகபாதத்துக்கு நூல் இருக்கு, ஞானபாதத்துக்கு நூல் இருக்கு. ஏனைய 3 பாதங்களை ஆராயும் நூல்களுக்கு மேம்பட்ட நூல் இது. இதற்கெல்லாம் மேற்பட்ட நூல் என்பதனாலே இது உயர் சிவஞான போதம். ஒவ்வொரு வகுப்புலையும் உயர் சிவஞான போதம்னு ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டே வருவோம். ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்புகளுடைய நூல் அது. போன முறை சொல்லும்போது சில காரணம் சொன்னோம். இந்த முறை என்ன சொல்றோம்னா, ஏன்னா இப்ப இதை படிக்கும் பொழுதுதான் தெரியுது, சைவாங்களோட 4 பாதங்கள், சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், அந்த நூல்களுக்கு, அதை சொல்லுகின்ற ஆராய்கின்ற நூல்களுக்கு மேற்பட்ட நூலாக விளங்குவதனால் இது உயர் சிவஞான போதம் என்று அமைந்திருக்கிறது என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை மலர்தலை உலகின் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரி நல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கண்டு கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து
அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடி மயர்வன நந்திமுனி கணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய்கண்டு அகன்ற வெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவர் அடிமுனைந்த தலைமையோனே என்று இன்றைய வகுப்புல சிறப்பு பாயிரத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 4வது ஞாயிறு வரும் பொழுது இந்த நூலுக்குள்ள போறோம். இப்ப பாயிரத்தை பார்த்தாச்சு. இப்ப உள்ள அடுத்தால காப்புச்சியுள் மங்கள வாழ்த்து கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் முனைவரே என்கின்ற அந்த விநாயக வணக்கமும், அதைத் தொடர்ந்து மெய்கண்டார் மரபு ரீதியாக செய்கின்ற ஒரு அவையடக்கமும், அதன் பின்னர் முதல் இயலாக விளங்குகின்ற பிரமாண இயல், அதுல முதல் சூத்திரம் பதிப்பிரமாணம், அதையும் நாம் அடுத்த வகுப்பிலே சந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி, இதுகாரும் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் காஞ்சி பெரியவா அவர்களுடைய திருவடிகளுக்கும் தன்னுடைய கல்லூரி முதல்வர், நம்முடைய தமிழ்துறை தலைவர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், கலந்து சிறப்பித்த அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். கொஞ்ச நேரம் ஐயா அவர்கள் இப்போ உள்ள அதை கொஞ்சம் சந்தேகங்கள் ஐயங்கள் ஏதாவது கேட்குமானால் அதற்கு ஒரு 10-15 நிமிடங்கள் வைத்துக் கொள்ளலாம். இதுல கேட்க முடியாதவர்கள் பின்னர் அதுல நீங்க வகுப்புகளுக்கு கேள்விகளை அனுப்பினால் அதை அடுத்த வகுப்பிலே நாம் விரிவாக அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த வகுப்பை இன்றைக்கு நிறைவு செய்கின்றோம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் வினா தொடுக்க விரும்பினால் அருள் கூர்ந்து தங்களுடைய கையை உயர்த்தி வினா தொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா வாசுகி அம்மா சொல்லுங்கம்மா, கேளுங்க. ஐயா, இந்த பாயிரத்துக்கு 8 சொன்னார்ல, நன்னூல் கூற்று பெயர் வழி எல்லை யாப்பு பொருள் கேட்போர் பெயர், அதுல 1 எழுத விட்டுட்டேன் நானு. ஆக்கியோன் பெயர் வழி எல்லை, இப்ப 3 ஆச்சா? ஆமா. யாப்பு நூற்பெயர், நூற்பெயர். ஓகேங்க, நூற்பெயர் பெயர் யாப்பு பொருள் கேட்போர் பெயர். பெயர் 2 வருதுங்க ஐயா. முதல்ல ஒரு பெயர் வருது, 2வது பெயர் வருது. செய்தி பெட்டியிலே போட்டிருக்கேன் பாருங்கம்மா, பெயரே 2 வருது. இல்லம்மா, செய்தி பெட்டியில போட்டிருக்கேன் பாருங்கம்மா, உங்களுக்கு விரிவா. இல்லம்மா, அவருடைய பெயர் வெண்ணை சுவேதனன்ங்கிறது இயற்பெயர், மெய்கண்ட தேவன்கிறது தீட்சா நாமம். 2 ஒண்ணுதான். ஒருத்தருக்கு 2 பேர். முதல்ல இருந்த பெயர் சுவேதனன், அம்மா அப்பா வச்ச பெயர். குருநாதர் வச்ச பெயர் மெய்கண்டார். ஐயா அப்படியே சிறப்பு பயிர் இருக்கிற நன்னூல குணைண்டார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிறர் கேக்குறதுன்னா கேட்கலாமா? ஐயா வணக்கம். கேளுங்க. ஐயா ஐயா, நீங்க இந்த பாடல் பாடும்போது பாயிரம் பாடும்போது கூட இன்னும் ஏதோ ஒரு பாட்டு பேசி சொல்லிட்டே வந்தீங்க. நாங்க இந்த சிவஞான பாயிரம் மட்டும்தாங்க ஐயா நாங்க எழுதி வச்சிருக்கோம். கூட நீங்க விளக்கத்துக்காக வேற ஏதோ ஒரு பாடலை இணைச்சு சொன்ன மாதிரி இருந்ததுங்க ஐயா. இல்லைங்கய்யா, அதாவது பாடலா சொன்னது அந்த நன்னூல் பாட்டு. அது ஆக்கியோன் பெயரே வெளியே இல்லை இப்ப காமிச்சது. இதற்கு அந்த சிறப்பு பாயிரத்துக்கு சிவஞான மாபாடியம் அல்ல சிவஞான போத பேருரை, அதுல சிவஞான சுவாமிகள் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதை அப்படியே கூடயே வச்சுக்கிட்டு நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். நன்றிங்க ஐயா, நன்றிங்க நன்றி நன்றி. வேற யாராவது வினா தொடுக்க விரும்பினால் கேட்கலாம். ஐயா, மகா வாக்கியங்கள் 4ன்னு சொன்னாங்க. அந்த மகா வாக்கியங்கள் 4 என்னது ஐயா? ஆமா, அது மகா வாக்கியங்கள் தத்துவமசி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சமஸ்கிருதத்துல வேதத்தினுடைய முடிவாய் விளங்குகின்ற உபநிடதம் அது சொல்லக்கூடிய பொருள் இது என்று, அதாவது வேத சாரம் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி அமைத்திருக்கிறார்கள். அதுதான் நமக்கு தமிழ்ல வரும் பொழுது என்ன சொல்லிட்டார் சிவஞான சுவாமிகளும், 5 எழுத்து மந்திரமே நம்முடைய மகா வாக்கியம் என்று காட்டிட்டார். ஆமா, நல்லது. முதல் ஸ்டால்ல ஐயா நடத்தும் போதே சொன்னாங்களாமா மகா வாக்கியம் அப்படின்றத பத்தி? நீங்க இந்திய தத்துவ ஞானம் லட்சுமணனுடைய புத்தகத்துல விரிவா அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு அதை எடுத்திருக்கோம், நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க, நன்றி.
ஐயா சிவாய் நமங்கய்யா. சொல்லுங்கம்மா. சிச்சம்பலம். சொல்லுங்க ஐயா அருந்தியர் குரம்பையில் ஆன்மா நாடி அந்த இதுக்கு 14 விளக்கங்கள் கொடுத்தீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதை எங்களுக்கு இதுல தபால் பெட்டியில கொடுத்துருங்க ஐயா. எழுதுற சொல்லிட்டு எழுத ஏன்னா அது 14 விதம் விளக்கி 14 விதமா அது விளக்குறத ஆன்மால துவங்கி இறைவனை காட்டி அது மலத்தை காட்டி அன்மா வினை எல்லாத்தையும் காட்டிட்டு வந்தீங்க. முழுமையா உள்ள கொண்டாந்துட்டாரு. ஒரு லைனுக்குள்ள நீங்க போற ஸ்பீட் எங்களுக்கு ஓடியார முடியல. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. அதுல போட்டு விட்டுறேன். இந்த ஒரு சிறப்பு இந்த ஒரு இது வார்த்தைக்குள்ள நீங்க எத்தனை சைவத்தை எத்தனை இதை கொண்டு வந்தீங்கிறத லைன்ல கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றிங்க. நன்றிங்கம்மா. ஜெகநாத் ஐயா. முரளிதரன் ஐயா. முரளிதரன் உங்களுடைய மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. நன்னூல் இலக்கண நூல் பௌத்தத்தோட நூல் இருக்கு. அது நம்ம தமிழ் நூல்னா தொல்காப்பியத்தை எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? அது நன்னூல்ல சொல்றது நமக்கு இல்லைங்க. நமக்கு பாத்தீங்கன்னா சைவத்துல ஒரு அடிப்படை என்னன்னா, நமக்கு பிற சமயம் எதுவுமே வேண்டாங்கிறதே கிடையாது. நல்ல செய்திகள் எங்க இருந்தாலும் எடுத்துக்க. அது இலக்கண செய்தி சமண நூலாக இருந்தாலும் அது எழுதினவர் சமணர், அதை பற்றி பிரச்சனை இல்ல. அதை பத்தி பிரச்சனை. இலக்கணம் பொதுவானதுதாங்கய்யா. கருத்து அது அவ தொகுத்து சொல்றாரு. அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அப்ப அதுவே சிறப்பு பாயிரம் அவர் எழுதினாரா அப்படின்றதே கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஆய்வுக்குரியதுங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. செய்தி தான் நமக்கு முக்கியம். அதனால ஒண்ணும் தவறு இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம். தெரிஞ்சுக்கிறது நல்லது. வேற எதுவும் ஐயப்பாடுகள் இல்லைன்னா நிறைவு செய்யலாம். ஒரே ஒரு கேள்விங்கய்யா. சாமு சித்தர், வைநகர், மார்க்கர்னு 3 சித்தர் சொன்னீங்க இல்லையா? அவங்க வைநகர், சாமு சித்தர், மூன்றாவது உள்ளவருக்கு பேர் பிராகிருதர்னு பேரு. பிராகிருதர் இந்த வைநகரும் மார்க்கரும் ஒருத்தர் தான். மூணாவதா உள்ளவர் பிராகிருதர். அவர்கள் ரொம்ப கீழான நிலையில உள்ளவர்கள். சிவஞான சுவாமிகள் அவர்களுக்கு உரையில சொல்லும் பொழுது ஆற்றலும் அறிவும் காதலும் இல்லாத பிராகிருதரை ஒழித்துன்னு எழுதுவார். அவங்க இன்னும் இதுக்கு வரணுங்கிற நிலைக்கே வரல. அதனால சாமு சித்தர், வைநகர், பிராகிருதர். ஐயா வணக்கம். மீனாட்சி பேசுறேன். வணக்கம். ஒரு சின்ன கேள்வி அதாவது இப்ப மகா வாக்கியம்னு சொல்லும் போது அதை தத்துவமசின்னு எழுதணுமா, இல்ல 5 எழுத்து மட்டும் குறிப்பிட்டா போதுமா? 5 எழுத்துன்னு குறிப்பிட்டாலே போதும். ஆமா. ஏன்னா ஒரு முதல் பேப்பர்ல அந்த தத்துவ மகா வாக்கியத்தை கேட்டிருந்தாங்க. நான் தத்துவமசின்னு தான் குறிப்பிட்டுட்டேன். அதான் கேக்குறேன். தத்துவமசின்னு எழுதுறது சிறப்பு. அதுல ஒண்ணு இதுன்னு சொல்லல. சரி. புரிந்து கொள்வதற்காக சுவாமி நமக்கு என்ன பண்றாரு, 5 எழுத்து மந்திரமே நம்முடைய மகா வாக்கியம்னு எழுதிருக்காரு. அதனால நன்றி. நன்றிங்கம்மா. வணக்கம் ஐயா. ஆதிநாராயணன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஆதிநாராயணன் சொல்லுங்க ஐயா. ஐயா, அந்த நம்ம சிவஞான போதம்ங்கிறத நம்ம ஒரு சூத்திரமாவே நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு ஐயா. இன்னைக்கு நீங்க சொன்னதை வச்சு ஒரு சூத்திரம் கிரியேட் பண்ற அளவு கூட விஷயங்கள் அதுல வருது ஐயா. அது நான் கொஞ்சம் ஒரு சூத்திரம் மாதிரியே அது. இப்போ நம்ம பாசஞானம், பதிஞானம், பசுஞானம் இருக்கு ஐயா. அதே மாதிரி சாமு சித்தர், வைநகர், பிராகிருதர். இல்ல சாமு சித்தர்னா பதிஞானம் மூலமா பதிஞான உதவியோட பசுஞானம், பாசஞானம் வரைக்கும் அவங்களோட ஆளுமை இருக்கும். வைநகர்னா பசுஞானத்தோட உதவியா பதிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பாசஞானமும் கிளியரா இருக்கும். பிராகிருதருங்கிறவங்க எதை பத்தியுமே தெரியாம பாசஞானத்தை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு தன்னை முன்னிலைப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி மூணை மீல் பண்ணி ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டா கூட அது ஒரு பயங்கரமான கணக்கு மாதிரி வந்தது. வச்சுக்கலாமே. நன்றி 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 நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா.
நிர்விகற்பம் சொன்னீங்களா? அது ஆமாங்கம்மா. அதாவது விகற்பம்னா வேறுபாடு உடையதுன்னு அர்த்தம். சரி. நிர்விகற்பம் அப்படின்னா வேறுபாடு அற்ற தன்மை அப்படின்னா, பொதுவா நீங்க சில இடங்கள்ல ஒரு ஓசை முதல்ல கேட்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தம்னு தான் கேக்குது. அது என்ன? அது ஏதோ வீணை ஒலியா அல்லது அதுல யாரையும் பாடுறாங்களா எதுவுமே தெரியல. ஆனா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க பாருங்க, ஏதோ ஒரு சவுண்ட் அந்த இடத்துல கேட்க பாருங்க அப்படின்னு பிரித்து அறிய முடியாதபடி கேட்கின்ற அந்த ஒரு ஓசை அல்லது ஒரு காட்சி, யாரோ ஒருத்தருக்கு வார மாதிரி தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த ஓசை, அதுக்கு நிர்விகற்பம்னு பேரு. அதுவே அடுத்தால வேறுபாடுகளை வர 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 நம்ம இந்த பொருள் தான் நிச்சயப்படுத்துறோம். அதுக்கு சவிகற்பம்னு பேரு. நன்றி. நன்றி ஐயா. வணக்கம், ஜெகதீஸ்வரி. வணக்கம்மா, சொல்லுங்க ஐயா. ஒரு அம்மா கேட்டாங்க, மகா வாக்கியம்னா 5 எழுத்து மந்திரத்தை மட்டும் எழுதினா போதும்னு சொன்னீங்க. ஆனா கடந்த வகுப்புகள்ல வேறையும் மகா வாக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. அகம் பிரம்மம். அதாவது 4 வேதத்துக்கும் 4 மகா வாக்கியம் இருக்கு. பொதுவா அது வடமொழியில் இருக்கனால வடமொழி பயிற்சி இல்லாத நாம, அதனால என்ன பண்ணார் சிவஞான முனிவர் அதனுடைய தமிழாக்கம் அல்லதுங்க மாதிரி தமிழ் சிறப்பை என்ன சொல்லிட்டார், அதை நீங்க 5 எழுத்து மந்திரமே நம்முடைய, ஏன்னா வேதத்தினுடைய சாரம் தான் அந்த மகா வாக்கியம். வேதத்தினுடைய சாரம் நமக்கு 5 எழுத்துன்னு ஞானசம்பந்தரே சொல்லிட்டதுனால, அதனால நாம 5 எழுத்து மந்திரமே நம்முடைய மகா வாக்கியம் அல்லது ஒரு வார்த்தை, பெரும்பெயர், இதெல்லாம் அந்த பொருள்ல வரலாம், வைத்துக் கொள்ளலாம். 4 அந்த வடமொழி தெரிஞ்சு எழுதுனா ரொம்ப சிறப்பு, செய்யலாம், தப்பு இல்லை. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா. ஐயா தங்க கோவிந்தன் ஐயா, நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க, சொல்றீங்களா, பேசுறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சரி, தங்க கோவிந்தன் ஐயா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. சிறுவர்கள் சிவஞானம்னு ஒரு புத்தகங்கய்யா. அதுல சொல்ற மாதிரியே இன்னைக்கு நீங்க வகுப்படுத்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் சிறுவர் தானே, அதனால அப்படி சொன்னேன். நாங்கதாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா அந்த புத்தகம். கோவை கிழார்னு ஒருத்தவங்க எழுதுனது. ஆமா ஆமா ஆமா, கோவை கிழார் பண்ண சிறுவர் சிவஞானம். ஆமா, அத படிச்ச மாதிரியே இருந்ததுங்கய்யா. சரி சரி, மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. நன்றி நன்றிங்க. நன்றி. வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். வேற யாராவது கேள்வி? சுமதியம்மா பேசுங்கம்மா, உங்களுடைய மைக்க ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சுமதி முருகேசன், மைக்க ஆன் பண்ணுங்கம்மா. இல்ல, மைக்க ஆன் பண்ணல ஐயா. இந்த பின்னூட்ட படிவத்துல இது டைப்பிங் நல்லா வர மாட்டேங்குதுயா. ஃபுல்லா 10 இது எழுத முடியலங்கய்யா. இப்ப மாத்தியாச்சுமா. இப்ப சரிங்க, நன்றி ஐயா. நன்றி ஐயா. அதுக்கு தாங்க நன்றி ஐயா. மாத்தியாச்சுமா. ஓகே, நன்றி ஐயா. கேளுங்கம்மா. இல்ல, உங்க மைக் ஆஃப்ல இருக்குமா? நெல்லையில இருந்து வடிவு பேசலாமா? வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். அதாவது வைநைகர்ங்கிற கேட்டகரியில தானே நம்ம இருக்கிறோம், இப்போ நாங்க படிக்கிறவங்க இருக்கிறோம். ஆமா, இல்ல சொல்ல முடியாது. சாமு சித்தரா யாராவது இருந்தாலும் எனக்கு தெரியாது. அது நான் யாரு சொல்றது உங்களை வைநைகர்னு? அதுக்கு கேட்கல. அவங்களும் நம்மள மாதிரி இந்த புத்தகம் வடிவே அவர் கொடுத்தது நம்மள மாதிரி வைநைகரா இருக்கிறாங்க, புரிய வேண்டிய கட்டத்துல இருக்கிறவங்களுக்காக தானே, அவங்களுக்காக கொடுத்த. அதுதான் அது அந்த நூல் அவர் யாருக்கு கொடுத்தேன்னு சொல்லும் பொழுது, சாமு சித்தர் மாதிரி ஆட்களுக்கு நூல் தேவையில்லை, அது சுவாமி அவங்கள பாத்துக்கிடுவான். ஆனா நூல் வழியா கற்று வேணும்னு நினைக்க இப்ப நம்ம மாதிரி ஆட்களுக்காக இந்த நூல் அப்படின்னு. அதான் அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாரும் வைநைகர்ங்கிற அந்த குரூப்ல தான் வருவோம். ஆமா, சரிங்க. நன்றி நன்றி நன்றிங்க. இந்த ஆனந்தராஜன்
வழித்துணை விளக்க உரை எல்லாம் எங்கேயுமே கிடைக்குதுங்களா சார்? ஆனந்தராஜன் ஐயா விளக்க உரை கிடைக்குதுங்க. திருநெல்வேலியில கிடைக்குது, மதுரையில கிடைக்குது, சென்னையில கிடைக்கும் நினைக்கிறேன். அந்த புத்தகம் இப்போ கிடைக்குது, சந்தையில கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். ஆமாங்கம்மா, ரொம்ப அருமையான விளக்கம் சார் நீங்க கொடுத்தது. ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. இந்த மாலா அம்மா இருக்காங்களா ஐயா? திருச்சிக்குமா ஐயா? சொல்லுங்கம்மா. மாலா ரமேஷ் ஐயா, சென்னை பள்ளிக்கரணையில இருக்கேன். அம்மா வணக்கம். நீங்க தான் போன முறை அந்த தொகுத்து. ஆமாங்க, நன்றி. நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா, இது ஒரு பெரும் பேராதான் கருதுறேன். இந்த ரொம்ப சிறப்பா பண்ணிருந்தீங்க. ஏன்னா நான் அதை திரும்ப படிக்கும் பொழுது நாம தான் இவ்வளவு பேசணுமான்னு எனக்கே சந்தேகமா இருந்தது. அதனால அந்த அளவுக்கு குறிப்பெடுக்கும் போது எவ்வளவு விரிவான கருத்துக்கள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமான கருத்துக்கள் எல்லாமே, உங்களுடைய அந்த மேற்கோள்கள் எல்லாமே அது ஒரு விஷயத்த தேடும் போது இன்னும் 2 விஷயம் கண்கள்ல படும்போது மிகவும் ஒரு நிறைவாகவும் இருந்ததுங்க ஐயா. அந்த இது பண்ணும்போது உங்களது திரும்ப கம்ப்ளீட் ரீகேப் பண்ண மாதிரி இருந்தது. பெரும் பேராதான் நினைக்கிறேங்க ஐயா. இந்த முதல் வகுப்பை இந்த ஒரு சிறிய அசைன்மெண்ட் பண்ணும்போது கிடைச்ச அனுபவம் மிக பெரியது. இதுக்காக நான் அந்த மெய்கண்ணர் வரலாறு நீங்க சொன்னதை நான் அதை திரும்ப கன்சால்டேட் பண்ணி படிக்கும்போது அதன் மூலமா ஒரு பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க ஐயா. அவருடைய வரலாறை ஒரு சிறிய பாடலா எழுதக்கூடிய ஒரு முயற்சி தான் அது. நான் அதுல பயிற்சி பெற்ற ஆள் இல்ல, முயற்சி தான் பண்ணேன். பட் அதுக்கான ஒரு வழிகாட்டுதலாவும் அதுக்கான ஒரு அடித்தளமாவும் இந்த வகுப்பு அமைஞ்சதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நிச்சயமா. அந்த பாட்டு நீங்க பாடலாமே, சொல்லலாமே. ஐயா நான் அந்த பாட்டு ஒரு டாக்டர் கஷ்யப் மகேஷ்னு சொல்லிட்டு திருச்சியில அவர் திருச்சியை சேர்ந்தவர், ரொம்ப பெரிய மேடை கச்சேரி பண்ணக்கூடியவர். அவர் ஒரு கடவுளுடைய அருளால அந்த பாடலை நான் அனுப்பியிருந்தேங்க ஐயா. அவர் பாடி கொடுத்திருக்காரு அந்த பாடல். அந்த பாடலையே நான் ப்ளே பண்ணலாங்களா ஐயா? பண்ணுங்களேன். அப்படியே பண்ணுங்க. இதோ பண்றேங்க ஐயா, ஒரு நிமிஷம். உங்களால முடியலன்னா நான் பண்றேன். நான் தேடிதாங்க ஐயா எடுக்கிறேன். வாட்ஸ்அப்ல என்ன எடுக்கிறோம். நீங்க பண்ண முடியினாலும் மகிழ்ச்சிங்க ஐயா. நானும் முயற்சி பண்ணுங்க, அதோ எடுக்கிறேன். ஐயா நான் இது இப்போ ப்ளே பண்றேங்க ஐயா. திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே, திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே, திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே, திருவருள் கூட்டினல் வழிப ஈசனே, திருவருள் கூட்டினல் வழிப ஈசனே, திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே, திருவருள் கூட்டினல் வழிப ஈசனே, திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே. கருவிற்காக வேண்டுவோர்க்கு உருவமாக்கி நீ கொடுப்பாய், கருவிற்காக வேண்டுவோர்க்கு உருவமாக்கி நீ கொடுப்பாய், கருவிற்காக வேண்டுவோர்க்கு உருவமாக்கி நீ கொடுப்பாய், மருளை நீக்கி வாட்டம் போக்கி அருளினாலே நீ படர்வாய், மருளை நீக்கி வாட்டம் போக்கி அருளினாலே நீ படர்வாய், திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே, திருவருள் கூட்டினல் வழிப ஈசனே, திருவேற்காடனே ஸ்வேதவனநாதனே. உருவாகி நின்ற மழலை
மேற்கண்டரும் பிறப்பெடுத்த திருவெண்காட்டிலன்று உணருளால் அவதரித்த உருவாகி நின்ற மழலை மேற்கண்டரும் பிறப்பெடுத்த திருவெண்காட்டிலன்று உணருளால் அவதரித்த சிவஞான போதம் தருதே சிவஞான போதம் தந்து சைவ நெறி தழைக்க செய்தார் சிவஞான போதம் தந்து சைவ நெறி தழைக்க செய்தார் சிவஞான போதம் தந்து சைவ நெறி தழைக்க செய்தார் தருவாய் பிரம்ம வித்யா நாயகியோட சிகளே தருவாய் பிரம்ம வித்யா நாயகியோட சிகளை திருவெண்காடனே ஸ்வேதவன நாரனே திருவருள் கூட்டின வழி பயிசனே திருவெண்காடனே ஸ்வேதவன நாரனே திருவருள் கூட்டின வழி பயிசனே திருவெண்காடனே 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 ஸ்வேதவன நாரனே ஸ்வேதவன நாரனே ஸ்வேதவன நாரனே பாட்டு ரொம்ப சூப்பர் மேடம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா. சண்முக பிரியா ராகத்துல பாடியிருக்காருங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. இவங்களை கீர்த்தனை எல்லாம் தெரிஞ்சதுனால கீர்த்தனையா அதை பாடியிருக்காங்க. அந்த செய்தியை அதை பாட்டாவும் ஒருவர் பாடி கொடுத்து அது ஒரு அதாவது இந்த ஒரு ஈடுபாடு இங்க பங்கேற்பாளர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்கிறது என்பதை அறிவோம். அந்த ஈடுபாட்டை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் சொன்னதை நீங்க ஒப்படைப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னதை வரிக்கு வரியா எழுதுறது மட்டுமல்லாமல் அது சம்பந்தமான விஷயங்களை இன்னும் கூடுதலா எப்படிலாம் தரலாம். இவங்க அழகா நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். அவங்க அந்த படமா போட்டு இந்த மாதிரி விதவிதமாலாம் அவங்க செஞ்சிருக்காங்க. அதோட ஒத்த படங்கள் என்னென்னலாம் இணைக்க முடியுமோ அதெல்லாம் இணைச்சிருக்காங்க. இந்த ஈடுபாடு உண்மையிலே பாராட்டுக்குரியது. இதுக்காக தான் இதை மற்றவர்களும் எப்படி செய்யறது அப்படின்றதுக்காக ஒரு உதாரணமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை நம்ம இங்க ஷேர் பண்ணி காமிக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்ப உதாரணத்துக்கு ஐயா கூட இந்த வகுப்புல ஒரு சிறப்பு பாயிரம்னா எப்படி அமையணும்னு ஒரு சொல்லி இந்த சிறப்பு பாயிரத்தை எடுத்து விளக்குனாங்கன்னா நீங்க எழுதுறவங்க அப்படியே எழுதும் போது சிறப்பு பாயிரத்துல இருக்கிற அந்த 8 அமைப்புகள் அந்த 8க்கு இணையா என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த பாட்டோட எடுத்து பொருத்தி காமிக்கலாம். அப்படி காமிச்சு எழுதுகிற போதுதான் அந்த எழுதுகிறவர்கள் அவங்களுடைய பங்களிப்பாக என்ன தர்றாங்கன்றது சேரும். அப்படி செருகிற போது எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு தான் இதெல்லாம். அப்படி செய்யும் பொழுது அனைவருக்கும் பயன்படுகிற ஒரு நல்ல செய்தியை நாம் செய்யக்கூடியதாக அமையும். அந்த மாதிரி பங்கேற்பாளர்கள் அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒப்படைப்புகளை தரக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதன் மூலமா நம்ம ஒண்ணுத்துல நுழையிற போது நமக்கு இன்னும் கூடுதலான புதிய செய்திகள் கூட சேரும் என்று நம்புகிறோம். அது எல்லோரும் பெறுவதாக அது அமையணும் அப்படின்ற விரும்புகிறோம். அது மாதிரி அன்பர்கள் தங்களுடைய அமைப்பை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதே மாதிரிதான் முன்னாடி கொடுத்த இவங்க மட்டுமல்ல, இதே போல ஒவ்வொரு உரைக்கும் அளித்தவர்களும் கூட அவரவர் அளவில் மிக முக்கியமான பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் அது கூகுள் வகுப்பறையிலும் இணைக்கப்பெறும். நீங்கள் அனைவரும் பயன்பெறலாம் என்று சொல்லி முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உரை சொல்வதற்கு உங்களில் ஒருவர், யார் வேணாலும் சொல்லலாம். நான் தொடக்கத்திலேயே ஒருத்தர் சொல்லியிருந்தேன், அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லலாம். சொல்றேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. மிக்க சிறப்பாக உரையாற்றினீர்கள். இந்த வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. எங்களுக்கு சைவ சித்தாந்தமே தெரியாது, எனக்கு தெரியாது. ஐ எம் நியூ டு திஸ் சப்ஜெக்ட்.
சோ அதனால இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா கத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல திருமுறையில தொடங்கி அதுக்கப்புறம் வரிசையா படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த கொரோனா பீரியட்ல யூடியூப் மூலமா உங்களோட 1-2 சொற்பொழிவுகளை கேட்டிருக்கேன். சோ என்னோட குரு ஒருத்தர் இருந்தார். 12 திருமுறைகள் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு குரு ஒருத்தர் இங்க இருக்கிறார். நம்ம சைவ சித்தாந்தத்துல மிக ஈடுபாடு உடைய ஒருத்தர். அவருதான் உங்களை சொல்லியிருக்காரு. உங்களோடதெல்லாம் எனக்கு அனுப்புவார். அப்பப்போ வாட்ஸ்அப்ல இதுல எல்லாம் அனுப்புவாரு. அருமையா கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இப்ப இந்த இதுல பாராயணம் பண்றதுல நிறைய நேரம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் டைம் இப்ப சொற்பொழிவுல கேட்க முடியறது இல்ல. அதனால கிளாஸ்ல மட்டும் பண்றோம். ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு. போன வகுப்போடைய சந்தேகங்களை அருமையா தீர்த்து வச்சு போன வகுப்பு ஒரு ரீகேப் கொடுத்து ரொம்ப அழகா பண்ணீங்க. இன்னைக்குள்ள அந்த மலர்களை உலகில் சிறப்பு பாயிரத்தை வச்சுட்டு முக்கால வரை எங்களுக்கு புரியும்படியா அவ்வளவு அழகா அந்த 14 இந்த அருங்குரம்பை என்ற வார்த்தையில வச்சுட்டு 14 கருத்துக்களையும் ரொம்ப அழகா எடுத்து எங்களுக்கு சொன்னீங்க. அவன் அருளாலே அவன் தாள் வழங்கின்னு சொல்ல மாணிக்கவாசகர் சொன்னார். உங்களை மாதிரி குருமார்களுடைய அருளும் திருவருளும் எங்களுக்கும் கிடைச்சதுன்னா நாங்களும் சைவ சித்தாந்தத்துல எங்களுக்கும் படிப்படியா பதிஞானம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில